कस्तूरीतिलकं ललाटपटले वक्षस्थले कौस्तुभं नासाग्रे वरमौक्तिकं करतले वेणुः करे कङ्कणं सर्वाङ्गे हरिचन्दनं सुललितं कण्ठे च मुक्तावली गोपस्त्री परिवेष्टितो विजयते गोपालचूडामणिः. கோபாலன் கண்ணன் பெருமான் துவாபரயுகத்தினுடைய இறுதியில் ஆவணி மாதத்தே ரோகிணி நட்சத்திரத்தே அஷ்டமி திதியின் நடு இரவு பொழுதில் மதுரா நகரத்தில் கண்ணன் அவதரித்தார். அவர் அவதரித்ததை அந்த ஊரில் உள்ளார் அப்போது கொண்டாட முடியவில்லை. காரணம், கம்சனால் ஏற்பட்ட பயம். இப்படிங்கிற சரித்திரத்தை பரீட்சித்துக்கு சுகாச்சாரியர் சொல்ல, பரீட்சித்துக்கு பெரிய சந்தேகம். கம்சன் யாரு? அவரை கண்டு எதற்காக கண்ணன் பயப்பட வேண்டும்? சர்வேஸ்வரன் பகவான், அவர் போய் யாரையோ கண்டு பயப்படுவாரா? சிறைச்சாலையில் பிறந்தான்னு சொன்னீரே, அரண்மனையில் பிறக்க வேண்டிய எம்பெருமான் ஏன் சிறைக்கூடத்துக்குள்ளே பிறந்தார்? இந்த கதை எல்லாத்தையும் நீர் விளக்கமாக சொல்லணும் என்று பரீட்சித்து பிரார்த்திக்கிறான். சுகர் சொன்னார், எனக்கு கவலை இல்லை, எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் சொல்லுவேன். ஆனால் பரீட்சித்தே, என் சந்தேகமெல்லாம், நீ ராஜா, உன்னால் எவ்வளவு நேரம் உட்கார்ந்து கேட்பதற்கு முடியும்? உனக்கு பசி தாகம் தூக்கம் இருக்குமே, அதற்காகத்தான் சுருக்கமாக சொல்லி நிறுத்தினேன் என்று கூறினார். எப்போ கண்ணனுடைய கதைங்கிற அமிர்தத்தை உம்முடைய வாயிலிருந்து பருகினேனோ, இனிமேல் பசி தாகம் தூக்கம் இல்லை. பிபந்தம் தன் முகாம்போஜ சுதம் ஹரிகதாமிருதம், ஹரிகதையாகிற அமிர்தத்தை உம்ம திருவாயிலிருந்து நீர் கொடுக்க நான் பருகிவிட்டேன். அதனால் இதற்கு மேல் எனக்கு பசி தாகம் இல்லை. சாப்பிடாதவனுக்கு, பட்னி இருக்கிறவனுக்கு தானே சாப்பிட வேண்டும். சாப்பிட்டவன் சாப்பிடணுங்கிற தேவையில்லை. பசி அடங்கிவிட்டது. நீ சாப்பிட்டாயா? 4 நாட்களாய் என் முன்னாடி உட்காந்து கதையை கேட்டுருக்கியே, நீ பட்னியோடு தானே இருக்கிறாய் என்று சுகர் கேட்டார். நீர் கொடுக்கும் கதைதான் அமுதம். மத்தத்தை சாப்பிட்டால் எவ்வளவு தூரம் உடம்பு நன்னா இருக்கும்னு தெரியாது. ஆனால் கிருஷ்ண கதாமிருத்தத்தை சாப்பிட்டால் ஆனந்தமாக இருக்க போகிறேன். இவ்வுலக வாழ்க்கைக்கும் ஏற்றம், வரப்போகிற வாழ்க்கைக்கும் ஏற்றம். ஆகவே சுகாச்சாரியரே, என்னுடைய தாத்தாக்கள் எல்லாம் யாரால் உயிர் வாழ்ந்தார்களோ, இன்று நான் யாருடைய அருளாலே உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனோ, அந்த கண்ணனுடைய கதையை விளக்கமாக சொல்ல வேண்டும் அப்படின்னு பரீட்சித்து கேட்க, சுகாச்சாரியர் தசமஸ்கந்தம் முழுமையும் ஸ்ரீ கிருஷ்ண சேஷ்டிதத்திற்கே சமர்ப்பித்தார். ஸ்ரீமத் பாகவதத்தில் 10வது ஸ்கந்தத்தை 2 பகுதிகளாக பிரிப்பார்கள். ஏன்னா ரொம்ப அதிகமான நீளமான ஸ்கந்தம். அதனால் அதை பூர்வார்த்தம் உத்தரார்த்தம்னு 2ஆக பிரிக்கிறார். பூர்வார்த்தங்கிறது சின்ன கண்ணனுடைய சேஷ்டிதம்னு வச்சுங்க. உத்தரார்த்தம்னால் ருக்மிணி கல்யாணத்திலேருந்து தொடங்கி கடைசி வரைக்கும்னு வச்சுங்க. இப்படி 2ஆக பிரிச்சுட்டா, கல்யாணத்தின் வரைக்கும் ஒன்று, கல்யாணத்திலேருந்து தொடங்கி மற்றொன்று. நேற்றைக்கு நாம் கடைசியாக சுருக்கமாக கண்ணன் அவதரித்தார் அப்படிங்கிற அளவு பார்த்துருக்கோம். ஆனால் அதற்கு முன்னாடியே வேறு சில கதைகளெல்லாம் தொட்டும் தொடாமலும் வேகமாக முடித்திருக்கிறோம். அந்த கதைகளை முதலில் பார்த்து கொண்டு அப்புறம் ஸ்ரீ கிருஷ்ண சேஷ்டிதம் என்னான்னு பார்க்கலாம். 5ஆம் நாள் ஸ்ரீமத் பாகவத புராணம் சப்தாக விதியின்படி ருக்மிணி கல்யாணம் வரைக்கும் பார்க்க வேண்டும். ஆனால் மரபுப்படி ருக்மிணி கல்யாணத்தை கடைசி நாள் 7ஆம் நாள் கடைசியில் சொல்லி பூர்த்தி பண்ணுறது தான் வழக்கம். அதனால் ருக்மிணி கல்யாணத்தை நாளை மறுநாள் இரவு வைத்துக்கொள்வோம். அதற்கு முன்னாடி சொல்ல வேண்டிய சில சரித்திரங்கள் உள்ளன. நேற்றைக்கு நாம் விளக்கமாக பார்த்தது, பெருமான் ரிசிம்ஹாவதாரம் செய்தார், பிரகலாதனுக்கு அனுகிரகித்தார்ங்கிறது 7வது ஸ்கந்த சரித்திரம் பார்த்தோம். அதற்கு பின்னால் 8வது ஸ்கந்தத்தினுடைய சரித்திரங்களில் கஜேந்திர மோட்சத்தை விளக்கமாக கேட்டோம். அதே மோட்சம் ஆன பிற்பாடு பார்க்கடலை பெருமான் கடைந்தார், அமுதத்தை எடுத்து தேவர்களுக்கு கொடுத்தார். அந்த சரித்திரமும் பார்த்துட்டோம். இப்போ தேவர்கள் கை ஓங்கி இருக்கிறது. பிரகலாதனுடைய மகனுக்கு விரோச்சனன்னு பேர், விரோச்சனனுடைய மகனுக்கு பலின்னு பேர். பலி மகாராஜா நாட்டை ஆண்டு கொண்டிருந்தான். அவன் சுக்கராச்சாரியருடைய சிஷ்யர். சுக்கராச்சாரியரிடத்தில் இருக்கிற பிரதிபத்தி, பக்தி, அவனுக்கு அவரிடத்தில் இருந்த நம்பிக்கை, இதன் மூலம் நல்ல சக்தியை வரவழைத்து கொண்டு அவருடைய அருளாலே ஸ்வர்க்கத்துக்கு சென்று இந்திரனோடைய போரிட்டு அந்த 3 லோகத்தையும் பறித்து கொண்டான்.
பூஹு புவஹா சுவஹா. நாம் இருக்கிறது பூலோகம், அடுத்தது புவர்லோகம், மூணாவது சுவர்கலோகம். இந்த மூணும் சேர்ந்து தான் இந்திரனுடைய பட்டணங்கள். திரிலோகத்தையும் பலி மகாராஜா ஜெயித்து விட்டார். இழந்து போனான் இந்திரன். என்ன செய்வது தெரியவில்லை. தன் குழந்தைகளெல்லாம் இப்படி துன்பப்படுகிறார்களேன்னுட்டு அதிதி தேவிக்கு வருத்தம். கஷ்யப பிரஜாபதின்னு ஏற்கனவே ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தேன். கஷ்யபருக்கு பல மனைவியர். அதில் திதி ஒரு தர்மபத்னி, அதிதி ஒரு தர்மபத்னி. திதியினுடைய மகன்கள் தைத்தேயர்களும் அசுரர்களும், அதிதியினுடைய மகன்கள் தேவர்கள். அதிதி தேவிக்கு பிறந்தவர் தான் சூரியனே, அவளுக்கு பிறந்தவன் தான் இந்திரனே. இப்படி எல்லாருமே அவருடைய குழந்தைகள். அதிதிக்கு வருத்தம், நம்ம பிள்ளைகள்லாம் சிரமப்படுறா. பர்த்தாவனிடத்தில் போனார், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என் பிள்ளைகள் ஜெயிக்கணும்னு அவர்கிட்ட கேட்டால், இப்படின்னு தானே அந்த மனைவியும் வந்து கேட்டு வாழ்ந்து போயிருப்போம். திதியும் அசுரர்களுக்கு தாயார். அப்போ அசுரர்கள் ஜெயிக்கணும்னா அவ கேட்க போகிறா, அவர்கள் தோத்துட்டா இவ கேட்க போகிறா. அவர் பாடு கொஞ்சம் கஷ்டம்தான்னு வச்சுப்போம். இருந்தாலும் கஷ்யப பிரஜாபதி, உனக்கு ஒரு பெரிய விரதத்தை சொல்லி கொடுக்குறேன், அதன்படிக்கு விரதத்தை அனுஷ்டித்தாயானால் சிறந்த மகன் பிறப்பான். அந்த மகனுடைய உதவியாலே பலி மகாராஜாவை ஜெயித்து இந்திரன் இழந்த ராஜ்யத்தை மீட்டு விடலாம் அப்படின்னு பெருமான் சொல்கிறார். அவள் பிரயோவிரதத்தை அனுஷ்டித்தாள். அதற்காக விஜயாங்கிற முகூர்த்தம், அபிஜின் முகூர்த்தத்திலே, துவாதசி திதியிலே, ஸ்ரவண நட்சத்திரத்திலே வாமனமூர்த்தி குள்ளமான வடிவத்தோடே பிறந்தார். 3 அடி மண்ணை பலியினிடத்தே பிரார்த்தித்தார். உலகத்தையெல்லாம் அதே 3 அடியாலே தாவி இழந்தார். பலியினுடைய கோட்டத்தை அடக்கி ராஜ்யத்தை மீட்டு இந்திரனிடத்தே ஒப்படைத்தார். இதுதான் சரித்திரம். பாமன சரித்திரம், திரிவிக்ரம சரித்திரம். தேவையில்லையே 5 நிமிஷத்தில் முடிஞ்சு கொடுத்தே. வாஸ்தவம் ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சு போச்சு. ஆனால் அவர் அப்படி சொல்கிறதில்லை. இப்போ நமக்கு வேணால் இப்படி இருக்கலாமே தவிர, ரிஷிகள் சொல்லும்போது பார்த்து பார்த்து ஆனந்தப்பட்டு பட்டு போஷிச்சு போஷிச்சு சொல்கிறார். அவர்களுக்கு இது ஒவ்வொன்றுமே முக்கியமானவை. ஏன்னா இது கதைன்னு இருக்கலாமே தவிர, இந்த கதைக்குள்ள சின்ன சின்ன கருத்துக்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். பார்ப்போம். பலேஹே பதத்ரயம் பூமேஹே கஸ்மாத் ஹரிரயாச்சத பூத்வேஸ்வர கிருபண வல்லப்தார்த்தோபி பவந்ததம் ஏதத்வேதிதுமிச்சாமி மகத் கௌதூகலம் கினஹ யஜ்ஞேஸ்வரஸ்ய பூர்ணஸ்ய பந்தனம் சாப்யநாகசா. அப்பப்போ பரீட்சித்து உற்சாகமாக கேட்குறான். கதை கேட்குறவா, ஒரு நாட்டியத்தை பார்க்குறவா, பஜனையில் இருக்கிறவா உற்சாகத்தோடு இருந்தால் தான் கதை நன்னா போகும். அவர் சொல்லிட்டு இருக்கார், நாங்கள் கேட்டுருக்கமேன்னு இருந்தோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அது கதை ரசிக்காது. அப்பப்போ கையை தட்டிக்கிறோம், சிரிச்சுக்கிறோம், பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்துக்கிறோம், தொடை தட்டுறோம், நன்னா இருக்குன்னு சொல்கிறோம், இன்னும் 2 தடவை மேலே சொல்லுன்னு கேட்கணும். அப்படின்னா தானே கதை நன்னா போகிறதுன்னு அர்த்தம். குழந்தைகளுக்கு தூங்க பண்ண வைக்கிறதுக்கு கதை சொல்லுவாள். அது கேட்டுட்டே இருக்கச்சே கொட்டும். உம்மு நின்று போச்சுன்னா தூங்கி போச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் கதையை நிறுத்தி விடலாம். அதை போல் இங்கே ஒத்துருமே கொட்டலைன்னா குழந்தை தூங்கினாப்பில் ஆகிடாது. இப்போ நீங்கள் உம்முன்னு சொல்லணும்னு நான் சொல்லலை, பரீட்சித்து கேட்டிருக்கான்னு சொன்னேன். பரீட்சித்து சுகாச்சாரியரை பார்த்து எனக்கு மேலே மேலே கதை சொல்லுங்கன்னு கேட்க. சுகருக்கு பகு திருப்தி, கேட்குறவா கிடைச்சா சொல்கிறவாளுக்கு குறைச்சலா சொல்லுங்க. அவர்கள் எப்போதும் சொல்ல காத்துருக்கா. கேட்கிறவன் இல்லையேன்னு தான் வருத்தப்படுறா. காசு கேட்கல, பணம் கேட்கல, எதையும் கேட்கல. ஸ்ரத்தையை கொடுத்தியானா விஷயத்தை வாழ்ந்து போகலாம். ஸ்ரத்தையோடு கேட்க வந்தால் தானே ஸ்ரத்தாளுக்களை அவர்களும் சொல்வார்கள். பாரிஜாத ஸ்ரீர் அசுரபிஷ்ச ஹாபிதோ ஹீந்திரேண ராஜன் பிருகுபிகி ச ஜீவிதா தம் பிராமணா பிருகவ பிரியமாணாக அயாஜயன் விஸ்வஜிதாத் திருநாகம் ததோ ரதா பிதாமஹஸ்தஸ்ய ததௌ ச மாலா அம்லான புஷ்பாம் ஜலஜஞ்ச சுக்ரஹ. பிதாமகர் பிரஹ்லாதன். பிரஹ்லாதனுடைய அதாவது பாட்டனார் பிரஹ்லாதன். பிரஹ்லாதன் பிள்ளை விரோச்சனன். விரோச்சனுடைய மகன் பலி. அந்த பலி ஜகத்தை எல்லாம் ஜெயித்தான். 3 லோகங்களையும் தன் வசப்படுத்தி கொண்டான். இனி என்ன செய்வதுன்னு தெரியாமல் எல்லா தேவர்களெல்லாம் பகவானிடத்தில் பிரார்த்திக்க, அவர் சரி கவலை வேண்டாம், நாம் வந்து பிறந்து ரட்சித்து கொடுப்போன்னு ஒரு உறுதி கொடுத்துட்டார். கூடவே அதிதி தேவி தன் பர்த்தாவான கஷ்யபரிடத்தில் பிரார்த்தித்து பயோவிரதத்தை பெற்றுக்கொள்கிறாள். அதிதி ருவாச்ச கேனாகம் விதினா பிரம்மன் உபஸ்தாஸ்யே ஜெகத்பதின் யதாமே சத்தியசங்கல்பா விதத்யாத்ச மனோரதம். நான் விருப்பப்பட்டது நடக்கணும், அதற்கு என்ன விரதம் பண்ணணும்னு சொல்லும். விரதங்கிறது பட்டினி இருக்கணும், ஜபங்கள் செய்ய வேண்டும், ஆச்சார அனுஷ்டானத்தை கூட்டிக் கொள்ள வேண்டும், மௌனமாக இருக்க வேண்டும். இதெல்லாம் சேர்ந்ததை தான் விரதம்னு சொல்லுவாள். சனிக்கிழமை விரதம் இருக்கிறது வச்சுருக்கோம்,
ஏகாதசி இப்போ இன்னைக்கு ஆச்சு, ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்கணும்னு வச்சுக்கிறோம். பலருக்கு அவாவா தங்கள் தங்கள் சம்பிரதாயப்படி விரத அனுஷ்டானம் பண்ணுறான். இதிலே நாம் அடக்கி கொண்டாலே நிறைய நன்மைகள் நடக்கிறதுன்னு தெரியுது. வாமனமூர்த்தி சுருக்கின்றார் இல்லையா, சுருக்கின்றதுனால தான் அவ்வளவு தூரம் விரிஞ்சு காரியம் பார்க்க முடிஞ்சுது. நாம் பளபளான்னு பேசிகிட்டே இருந்தோம்னால் மதிப்பு இருக்காது. மௌனத்தை கடைப்பிடிக்கிட்டு தேவையான சமயம் பேசினோம்னா உலகம் மதிக்கும். எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டு இருந்தோம்னால் சக்தியே இருக்காது. நிறைய பட்னி இருந்துட்டு சாப்பிட வேண்டிய சமயத்துக்கு சாப்பிட்டோம்னால் அப்போ அதுக்குண்டான சக்தி இருக்கும். எதையுமே நாம் அடக்க சுருக்கத்தான் அது விரிந்து நன்கு நமக்கு வசப்பட்டு நிற்கும். அதைத்தான் இந்த இடத்துலையும் பார்க்குறோம். இப்போ புலி பதுங்குகிறது, பாயறதுக்காக பதுங்கிறதுன்னு சொல்லலையா, அது எவ்வளவு தூரம் சுருக்கிக்கிறதோ அத்தனை தூரம் பாய போகிறது. அதை போல தான் பயோபிரதம். ஏதன்மே பகவான் பிருஷ்டா பிரஜா காமஸ்ய பத்மஜா யதாஹதே பிரவக்ஷ்யாமி விரதம் கேசவதோஷணம் பால்குன்யச அமலே பக்ஷே துவாதசாக பயோவிரதா. பங்குனி மாதத்தின் சுக்ல பட்சத்தில் 12 நாட்கள் இந்த விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது. சரியான மாதத்தில் தான் நம்மளும் உட்காந்துருக்கோம். அவர் சொல்கிறதே அதுதான். இப்போ பங்குனி மாதத்தினுடைய சுத்த பட்சம் அமலபக்ஷம் தான் சுக்லபக்ஷம் வளர்பிறை. அந்த வளர்பிறையில் அனுஷ்டிக்கப்படுகிறது. அர்ச்சையேத் அரவிந்தாட்சம் பக்தியா பரமயான்விதா. அரவிந்தாட்சன்னா தாமரை கண்ணன், கமலக்கண்ணன். அந்த பெருமானை குறித்து தான் இந்த விரதம் செய்யப்படுறது. சினிவால்யாம் மிருதாலிப்பிய ஸ்நாயாத் குரோட விதீர்ணயா. முள்ளம் பன்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த முள்ளம் பன்றி தன் மூக்கால் குத்திய மண், அந்த மண்ணை எடுத்து தான் இந்த விரதத்தையே தொடக்க வேண்டும். முள்ளம்பன்றி ஏன் பெரிய யாகங்கள்லாம் பண்ணச்சே கூட சம்பிரோக்ஷண காலத்திலேயோ மிருத்சங்கிரகண காலத்திலோ கூட முள்ளம்பன்றி குத்தின மண்ணை எடுத்து செய்யறதுங்க ரொம்ப பிரசித்தமாக வச்சுருக்கா. ஏன்னா வராக பெருமாள் தானே பூமி பிராட்டியை குத்தி உலகத்தையே ரட்சித்து கொடுத்தவரோ இல்லையோ. அதனால தான் வராக சம்பந்தத்தோடையே இந்த சடங்கை பெரியோர்கள் வச்சிருக்கா. எதி லப்ய தேவை ஸ்ரோதசேதம் மந்திரமுதீரையேத் துவம் தேவ்யாதி வராகேண ரசாயாக ஸ்தானமிச்சதா உத்ருதாசி நமஸ்துப்பியம் பாப்மானம் மே பிரணாஷ்ய. ஹே பகவன், நீதான் பூமாதேவி இடர்ந்தெடுத்தீர், உம்மை வணங்குகிறேன். இந்த மண்ணின் மூலம் வேண்டிய சக்தி எனக்கு கொடுக்க வேண்டும். நம சிவாய ருத்ராய நம சக்திதராய ச சர்வ வித்யாதிபதையே பூதானாம் பதையே நம. நமோ ஹிரண்யகர்ப்பாய பிராணாய ஜெகதாத்மனே யோகேஸ்வர சரீராய நமஸ்தே யோகஹேதவே. யோகத்துக்கெல்லாம் தலைவனே, தியானத்தினாலே யார் ஒருத்தர் விஷயமாக இருக்கிறீரோ அந்த பெருமானை வணங்குகிறேன். அர்ச்சித்வா. இந்த சமயத்தில் கமலக்கண்ணனுடைய சின்ன விக்கிரகத்தை எழுந்துள்ள பண்ணிக்கணும். அதுக்கு புஷ்பாலங்காரம், சந்தனாலங்காரம், வஸ்திராலங்காரம் பண்ணணும். பகல் வேளை ஒரே ஒரு வேளையில் மட்டும் பாலில் சமைக்கப்பட்ட சோறு, தண்ணீரில் அல்ல, பாலிலே சமைக்கப்பட்ட சோற்றை அந்த பெருமாளுக்கு கண்டருளை பண்ணிட்டு அந்த ஒரு வேளை மட்டும் நம்ம சாப்பிட்டு விட்டு இந்த 12 நாளும் ஏக வேளை போஜனம், ஒரு வேளை தான் போஜனம். அதுவும் பாலால் சமைக்கப்பட்ட சோற்றை மட்டும் உண்டு கொண்டு இருக்கணும். வஸ்திர உபவீத ஆபரண பாத்திய உபஸ்பர்சனைஸ்ததா கந்த தூபாதிபிஷ்ச அர்ச்சேத் துவாதசாட்சர வித்யா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாங்கிற மந்திரத்தை கொண்டு 12 நாளும் அந்த பெருமானை பூஜிக்க வேண்டும். சசர்பிகி சகுணம் தத்வா ஜுகுயான் மூல வித்யா. சர்ப்பி குடம், வெல்லம், நெய், இந்த ரெண்டையும் ஆந்தனையும் பலருக்கும் கொடுக்க வேண்டும். நிர்வேதிதம் நிவேதிதம் தத் பக்தாய தத்யாது புஞ்சீதவா ஸ்வயம் ஜபேது அஷ்டோத்தர சதம் ஸ்துவீத ஸ்துவிதி பிரதம். அதே போல பெருமானுடைய மந்திரங்களை 108 முறை விடாமல் ஜபிக்க வேண்டும். பிரம்மச்சாரியாத் தத்ராத்யாம் ஸ்வபூதே பிரதமே ஹனி. ஒவ்வொரு நாளுமே தரையில் தான் படுக்க வேண்டும், கட்டிலோ படுக்கையோ கூடாது. சொல்லப்பட்ட மாலை, அதாவது சந்தனம், தூபம், தீபம், இது இத்தனையும் பகவானுக்கு, இத்தனையும் நமக்கு இல்லை. இது இத்தனையும் நாம் தவிர்க்க வேண்டும். ஒரு விரதம்னு சொன்னாலே போக பொருட்கள்லாம் தவிர்த்துடும். அதுக்கு பட்டுடுத்தி கொள்வது, தலைவாரி பூச்சூட்டி கொள்வது எல்லாவற்றையும் தவிர்த்து இந்த விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது. சுரும் சரும் நிரூபிய பயசி சிபிவிஷ்டாய விஷ்ணவே. அதே போல பிரசாதத்தை சாப்பிட்டு வந்தால் நாம் ஆசைப்பட்ட காரியம் அந்த துவாதசி தாண்டின விற்பாடு எல்லாருக்கும் போஜனம் பண்ணி வைத்து முடிக்கிறச்சே பிரார்த்தித்து கொள்ள வேண்டும், கெட்டும். இதே போல அதிதி தேவி பண்ண பெருமான் அவருடைய கர்ப்பத்தில் பிரவேசித்தார். அதிதி கர்ப்பத்திலிருந்து வாமனமூர்த்தி அவதரிக்கப் போகிறார். இத்யுக்தா சாதிதி சாதிதி ராஜன் ஸ்வபர்த்ரா கஷ்யபேனவை தேவமாதாத் பவத்யாமே விஜாத்தம் சிரகாங்கிதம்
தான் வினிர்ஜித்ய சமரே துர்மதானாம் அசுரஷபான் பிரதிலப்த ஜெயஸ்ரீபிகி புத்திரைரிச்ச திபீத்சித்தும். நீ என்ன ஆசைப்பட்டாயோ அதன்படிக்கு உம்ம கர்ப்பத்தில் நாம் வந்து பிறப்போம். இது இப்போ ஒரு சின்ன குறிப்பு மனசில் வச்சுங்கோ, அப்புறம் வரும்போது சொல்கிறேன். இது பகவான் 2வது தடவை பிறப்பது. ஏற்கனவே பிருஷ்ணி சுதபான்னு ஒருத்தருக்கு பெருமாள் பிறந்தார். இப்போ அடுத்து பிறக்கிறது அதித்திக்கும் காஷ்யபருக்கும் 2வது தடவை பிறக்கிறார். 3வது தடவை பிறக்க போது தான் வசுதேவருக்கும் தேவகிக்கும் கண்ணனுக்கும் ஆகும். இந்த 3 தடவை பெருமாள் அவதரிச்சிருக்கார். ஏன்னா அந்த பிருஷ்ணி சுதபா பகவானை குறித்து தபஸ் பண்ணி பிரார்த்திக்கிறார். எங்களுடைய உதரத்தில் 3 முறை நீ பிறக்க வேண்டும். அதுக்கு முதல் தர அவர்களுக்கு குழந்தையா, 2ஆம் தர வாமனமூர்த்தியா, 3வது தடவை கண்ணனாக. இந்த ரகசியத்தை எல்லாம் வசுதேவர்கிட்ட கண்ணன் சொல்லிவிடுறார். பிறந்தன்னைக்கு இத்தனையும் சொல்லிட்டார். பிறக்கும்போது அவர் சாதாரண குழந்தையா இல்லையே, உலகமே போற்றக்கூடிய தெய்வ குழந்தையாக தான் இருந்தார். அப்போ கேட்டவுடனே ரகசியத்தை சொல்லிட்டு, ஆனால் இதெல்லாம் உமக்கு ஞாபகம் இருக்க போகிறது இல்லை. இதனை ஞாபகம் வச்சிருந்தா என்னோட யாரும் மாடு மேய்க்க வரமாட்டா, வெண்ணெய் திருட வரமாட்டா, பாலை எடுத்து இங்கே எங்கேயும் கொட்ட வரமாட்டா, எல்லாம் நீங்கள் தேவத்தைன்னு ஆரம்பிச்சிருவீள், மொத்தம் மறந்து போட்டோம் அப்படின்னு சொல்லத்தான் ஒருத்தருக்குமே எந்த சரித்திரமே ஞாபகம் இல்லை. அப்புறம் எப்போதோ தான் பரமதத்துக்கே போன பிற்பாடு தான் தெரிய வந்ததுன்னு வச்சுக்கோ. வாமன அவதாரத்தை சொல்றார். இத்தம் விரிஞ்சதஸ்துத கர்மவீர்யா பிராதுர்பவூமாமிருத பூரதித்யாம் சதுர்புஜா சங்க கதாப்ஜ சக்கரா பிசங்கவாசான் அலிநாயதேக்ஷணா. நீல நிறத்தோடே சின்ன வடிவத்தோடு குள்ளமான வடிவத்தோடு பகவான் அவதரிக்கிறார். அந்த நாள் நட்சத்திரம் சொல்றார். ஸ்ரோணாயாம் ஸ்ரவணத்வாதஸ்யாம் முகூர்த்தே அபிஜிதி பிரபு. ஸ்ரோணாயாம் ஸ்ரவணத்வாதஸ்யாம், ஸ்ரவண நட்சத்திரம், துவாதசி திதி, அபிஜின் முகூர்த்தம், விஜயான அந்த தனி பொழுதுக்கு பெயர். பாத்ரபத சுக்லபக்ஷ துவாதசி திதி, பாத்ரபத மாதம் சுக்லபக்ஷம் துவாதசி திதி, முகூர்த்தத்துக்கு விஜயான்னு பேர். 27 நட்சத்திரங்கள் சொல்கிறோம் இல்லையோ, அதில் துளி மட்டும் ஒரு வித்தியாசம் இருக்கும். அது நேற்றுக்கு கணக்கெல்லாம் சொன்னேன். கால் இருக்குது, அரைக்கால் இருக்குது, அரை இருக்குது, அதெல்லாம் சேர்த்து தான் நாள் கணக்கு பார்க்கணும்னு சொன்னேன் இல்லையோ. அதில் அபிஜித்துன்னு ஒன்று சொல்கிறார். அபிஜித்துங்கிறது ஒரு நட்சத்திரம்னு சொல்லப்படுறது. ஆனால் நேர் நட்சத்திரம் கிடையாது. அது கொஞ்சம் பாக்கி இருக்கிற சிலதை மட்டும் அப்படி வச்சுப்பா. அது எப்போவோ ஒரு தடவை தான் வரும். ஆனால் அந்த முகூர்த்தத்தில் எது செய்தாலும் ஜெயந்தான், காரியம் வெற்றின்னு சொல்லுகிறோம். அதை தான் அபிஜின் முகூர்த்தம்னுவா. அந்த முகூர்த்தத்தில் வந்து அவதரிச்சிருக்கார். நாளென்ன செய்யும் கோளென்ன செய்யும்னு சொல்லுவாள். ராகுகால யமகண்டெல்லாம் பார்க்கணுமா, ஜாதகம் பார்க்கணுமானால் நித்தியப்படிக்கு எதுவும் பார்க்க தேவையில்லை. கல்யாணம்னு இருந்தால் கண்டிப்பாக ஜாதகம் பார்க்கணும். அது அந்த பொருத்தம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். அது எப்படி எங்கேயோ இருக்கிறவாளுக்கு நமக்கு என்ன வச்சுருக்குன்னால், நாம் பிறக்கிற சமயத்துக்கு எந்தெந்த கிரகம் எங்கெங்கே இருந்தது, அதற்குடைய பாதிப்பு தாக்குதல் எப்படி இருக்கணுங்கிறத பொறுத்து தானே எழுதுகிறாள். இப்போ ஏன் இந்த கேள்வியெல்லாம் வரும்னால், பொண்ணுக்கு பிள்ளையே கிடைக்கல, பிள்ளைக்கு பொண்ணே கிடைக்கல. இப்போ போய் இதை பார்த்து அதை பார்த்து, அதுவும் பெண் வீட்டுக்காரா பொருந்திருக்குன்னு சொன்னால் பிள்ளை வீட்டுக்காரா நிச்சயமாக பொருந்தலைங்கிறா. பிள்ளை வீட்டுக்காரா பொருந்திருக்குன்னா பெண் வீட்டுக்காரா பொருந்தலைன்னு விட்றா. 2 பேரும் பொருந்திருக்கீன்னா பொண்ணும் பிள்ளையும் பிடிக்கலேன்னு விட்றா. இப்போ இந்த 3த்துக்குள்ளே ஏற்கனவே கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைக்கல. இப்போ முதல் தேவை இதெல்லாம் பார்க்குறது இல்லை. இப்போ சம்பளம் 50,000க்கு மேலே இருக்குமா, வீடு வாசல் இருக்கா இல்லையா, வண்டி வாகன வசதி இதெல்லாம் வச்சுருக்காரா, அதெல்லாம் இருந்தால் அப்புறம் கல்யாணத்தை பற்றி பேசுவோம்னால் அதெல்லாம் முக்கியமாக, குணம் முக்கியமாக, எங்கே பிறந்தோம், வளர்ப்பு எப்படி முக்கியமாக, இல்லை அனுஷ்டான ஆச்சாரம் பக்தி ஒரு திருப்பல்லாண்டு திருப்பாவையான்னு தெரியுமா. பெண் பார்க்க போகிற சமயத்துக்கு இந்த கேள்வியை கேட்கலாமா? இனிமே திருப்பாவை தெரியும்னா மேற்கொண்டு ஜாதகம் பார்க்கலாமா, கல்யாணம் பண்ணலாமான்னால் இது என்ன 10ஆம் பச்சரித்தனமாக இருக்குது. திருப்பாவை தெரிஞ்சுன்னா கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு ஆரம்பிச்சிருவா. ஏன் தப்பாண்ணா? கண்டிப்பாக திருப்பாவை தெரிஞ்சுட்டா தான் கல்யாணமே பண்ணிக்க முடியும். ஆன உடனே வீட்டில் வந்து விளக்கேற்றணும், மறுநாள் காத்தால் ஓங்கி உலகளந்த சொல்லியானுமே சொன்னத்தானே இந்த குடும்பமே நடக்க போகிறது. இந்த குடும்பத்தை இவர்களாக நடத்திவிட முடியாது, நாம் சுதந்திரர்களாக நடத்திவிடலான்னு நினைக்கிறோம். அது எப்போ தெரியுமா புரிய ஆரம்பிக்கும்? ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு முதல் நாள் அழ ஆரம்பிக்கும் பாருங்க. அப்போ தெரியும் திருப்பாவை எங்கே, திருப்பல்லாண்டு எங்கே, கோவில் எங்கே, நரசிம்ம எங்கே, சக்கரதாழ்வார் எங்கே, எல்லாரையும் அப்போ தேட போகும். ஆனால் அதுக்கு முன்னாடி தெம்பாக நிற்கிறோமோ இல்லையோ, அப்போ அந்த ஆசையெல்லாம் வரவே வராது. ஆனால் பிரகலாதன் சொல்கிறது, இதுக்கு எதுக்கு அத்தனை வயசாகித்தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? இதோ நான் சொல்கிறேன்னு சின்ன பிள்ளை இப்போதுலேருந்தே பகவான் ஆராதிக்கலாமேன்னு சொன்னால் யாருமே பட்டுத்தானே தெரிஞ்சுப்போம். பட்டாலும் தெரிஞ்சுட்டா போரும், அவ்வளோதான் சந்தோஷப்பட்டுக்கலாமே தவிர பட்டும் தெரிஞ்சுக்க மாட்டேன்னு சொன்னால் தான் திருத்தவே முடியாது. பட்டுடுத்து தெரிஞ்சுனுட்டேன் சுவாமி. நிறைய பேருக்கு 45 வயசுக்கு மேலே தான் பக்தியே வரும்.
அது வரைக்கும்லாம் வந்திருக்காது. ஏதோ அவசர கோலம் ஓடுவோம் வாழ்க்கையை சம்பாதிச்சிருவோம். நம்மளே கூட இங்கே எத்தனையோ பேர் இப்போ பக்தர்களாக வந்து உட்காண்டிருக்கு. ஒரு நிமிஷம் நாம் 30 வயசுக்கு எப்படி இருந்தோம்னு யோசிச்சு பாருங்களேன். அதெல்லாம் நினைக்கிறதுக்கே பயங்கரமாக இருக்கும். சுவாமி எதுக்கு ஞாபகப்படுத்திருப்போம், நான் ஏதோ அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன், இப்போ ஏதோ ஒழுங்காக வந்து உட்காந்து பஜனை நாம சங்கீர்த்தனை அது இதை பண்ணிட்டு இருக்கேனோ இல்லையோ, இப்போ சாம விடும் அப்படின்னு யாருமே சொல்லுவாள். யாரும் பழச கிளற சொல்லலை. இப்போ நாம் அப்படித்தான் இருந்தோம், அதை போலத்தான் இப்போ ஒருத்தர் இருக்கார், அதனால் அவரை ஒதுக்கக்கூடாது. நான் அப்படித்தானே இருந்தேன். அது எல்லாரையும் அரவணைச்சின்னு போய் நீரும் வருவேன், இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்கு வருவேன், நாளைக்கு இல்லாட்டா நாளைக்கு வருவேன். அப்போ நம்ம பார்க்கறச்சே தான் பக்தனாயிடணுங்கிற தேவையில்லை. பெருமான் பார்க்கும்போது பக்தனாயிட்டா போதும். அவர் என்னைக்கா இருந்தாலும் பார்க்கத்தானே போகிறார், அவர் நித்தியமாக இருக்கார். அப்போ எந்த பிறவியிலோ அந்த பிறவி நிச்சயமாக அது சரியாக கொண்டு வந்து சேர்க்கும். இப்போ சின்ன குழந்தைய பிரகலாதன் சொல்லிட்டான், கேட்டுனுட்டா சரி. அப்படி கேட்டுக்கலைன்னால் தானே எங்கேயோ பட போகிறோம், பட்ட பிற்பாடு தெரிஞ்சுக்க போகிறோம். இப்படித்தான் பல லட்சம் பேரையும் பகவான் பக்தன் ஆக்கியிருக்கார். ஏன் சொல்ல வந்தேன், ஜாதகம் பார்க்கணுமானா நிச்சயமாக பார்க்கணும். அப்போ ஜாதகம் பார்த்து பண்ணிவிட்டோமே, அதுக்கப்புறம் அதை மாற்றவே முடியாதா, அந்த கட்டம் பட்டுத்தான் தீரணுமானால் அப்படி நினச்சிக்காதீங்க. தாராளமாக மாற்ற முடியும். பக்தியினாலும் சரணாகதியினாலும் பெருமானிடத்தில் வச்சிருக்கிற உறுதியால நம்பிக்கையாலும் நிச்சயமாக ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகளை மாற்றிக்கொள்ளலாம். இப்போது ராத்திரி 10 மணிக்கு தொலைக்காட்சியில் சொல்கிறா, நாளை காலத்தால் மழை பெய்யலாம், பெய்யாமலும் இருக்கலாம், பெய்யக்கூடும், பெய்யாமலும் இருக்கக்கூடும், நீங்கள் கொடை எடுத்துன்னு போகணுன்னா போங்கோ, வாண்டான்னா வச்சுட்டு போங்கோ, எல்லாத்தையும் சொல்லிட்டாலும் இல்லையோ. இப்போ நாளைக்கு மழை பெய்யும்னு சொல்லியிருக்காள்னு வச்சுக்கோ. மறுநாள் காலத்தால் பார்க்குற மழை பெய்யலை. ஏன்னு கேட்டால் அவன் என்ன பதில் சொல்லுவா, ராத்திரி 10 மணிக்கு மேகச்சூடெல்லாம் எப்படி இருந்ததோ அதை வச்சுருந்து பெய்யும்னு சொன்னோம். அதுக்கப்புறம் அது கார்த்தால 4 மணிக்கு மாறி போச்சு, மழை பெய்யலை. நாங்கள் என்ன செய்ய முடியும்? மேகம் எப்படி சுற்றின்னு இருக்குன்னு நாங்கள் வசத்தில் கொண்டுற முடியாது. அப்போ இருந்த நிலையை வச்சு நாம் சொன்னோம். இது தானே யாருமே சொல்லுவாங்க. அதே போலத்தான் நம்ம கிரகங்கள். நாம் இப்போ இருக்கிற கிரகங்களை வச்சுன்னு ஜோதிஷக்காரர் என்ன சொல்கிறார், இது 7.5, இது 8.5, இது 10.5 அப்படின்னு சொல்லி அதனால் உனக்கு இன்னென்ன கட்டங்கள் வரும்னு சொல்லிடுவார். ஆனால் நீ பட்டுத்தான் தீரணும்னு அவர் சொல்ல மாட்டார். இப்போ இருக்கிற உன் கிரகங்களுடைய நிலையின்படி இதுதான் பலம். இதுக்கப்புறம் நீ போ, சக்கரதாழ்வாரை பிரார்த்திச்சுக்கோ, ஹனுமாரை பிரார்த்திச்சுக்கோ, என்ன வேணா கேளு, அவர்கள் அருள் பெற்று தாராளமாக நீ மாற்றிக்கோ. அப்போ ஜோசியர் எப்படி நீ மாற்றின்னு வந்தேன்னு கேட்க முடியுமாண்ணா? அது கேட்கவே கூடாது. ஒரு ஜோசியர் இந்த சமயம் எனக்கு கட்டம் இருக்கும்னு எழுதி கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோ, நான் கஷ்டப்படலை, என்னமோ அந்த சமயம் எனக்கு ஒன்றும் படுத்தலை. இப்போ அப்போ நான் அவர்கிட்ட போய் என்னமோ நீ எழுதி கொடுத்தீரே, நான் கஷ்டப்படலையே அப்படின்னு ஒரு சண்டை போடலாமா? சாமி இந்த மட்டும் படாமல் தள்ளின மேல் இல்லாமல் எழுதி கொடுத்த அவரை போயா வீணா வம்புக்கு இழுப்பாப்போ, அதே அவரும் அது எப்படி நீ படாதிருப்ப விட்டேனா பார் அப்படின்னு பட்டுத்தான் தீரணும்னு அவரும் சொல்லலாமான்னா? ரெண்டுமே பண்ண மாட்டோம். அப்போ பதில் என்ன, அந்த சமயத்துக்கு நீ ஜாதகத்தை காட்டச்சே இதுதான் கிரகங்களின் நிலை, அதுக்கப்புறம் நீ பெருமானே சரணம்னு கேட்டிருப்பே, அவர் உன் தந்தை உன் தாய் உனக்கு கொடுத்துருப்பார். அவ அப்பா அம்மாட்ட கேட்டு வாங்கிக்கிறதை யார் தடுக்க முடியும்? அப்படித்தான் நாம் இந்த ஜோசியங்கிறத எடுத்துக்கணுமே தவிர அது தப்புங்கிறது இல்லை. இப்போ அதன் படியே தான் வாழ்க்கை போகணுங்கிறது இல்லை. தாராளமாக ஜோதிஷ சாஸ்திரம் அங்கம் சரியாகத்தான் சொல்லும். ஆனால் அதற்குரிய எந்த கவச்சத்தையும் நாம் போட்டுக்கலைன்னால் அது படுத்துகிற பாட்டை படுத்தும். ஆனால் அந்த கவச்சத்தை போட்டுன்னுட்டோம்னால் அது ஒன்றும் பண்ணாது. கொஞ்சம் பண்ணும். பண்ணாத இருக்கிறதுக்கு நம்ம சம்சாரத்தில் தானே இருக்கோம், வைகுந்தத்தில் இல்லையே. வைகுண்டத்துக்கு போய் சேர்ந்த பிற்பாடு இதெல்லாம் ஒன்றும் பண்ணாதுங்கிறத சொல்லலாம். ஆகவே நல்ல முகூர்த்தமாக பார்த்து பகவான் அவதரித்தார். இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, நல்ல முகூர்த்தத்தில் பெருமான் அவதரித்தார்னு சொல்லணுமா, அல்லது அவர் எப்போ அவதரித்தாரோ அதை நல்ல முகூர்த்தம்னு சொல்லணுமா? நமக்கெல்லாம் நல்ல முகூர்த்தத்தில் பிறந்தாலே கொஞ்சம் கஷ்டம், இது நம்ம பாடு. ஆனால் அவருடைய பாடு, அவர் எந்த முகூர்த்தத்தில் பிறந்தாலும் அது நல்ல முகூர்த்தமாகிறது. அப்படி என் தகப்பனார் வேடிக்கையாக சொல்லுவார், நாம் பிறந்திருக்கோம் ஒரு வேளை, அமிர்தமே நஞ்சா போகிற வேளை, அவர் அவதரிக்கிறார் ஒரு வேளை, நஞ்சே அமிர்தமாகிற வேளை. இது அவர் பிறந்த வேளை அப்படி இருக்குது, நம்ம பிறந்த வேளை இப்படி இருக்குது. விஜயா நாம சாப்ரோக்தா யஸ்யாம் ஜன்ம விதுர்ஹரேஹே யத்தத் பபுர்பாதி விபூஷணாயுதைஹி அவ்வக்தசித் வியக்தமாதாரயத் ஹரிஹி பபூவ தேனைவ ச வாமனோ வட்டுகு சம்பஷ்யதோ திவ்ய கதிர்யதா ததா நடஹா. அழகான பெருமாள், குள்ளமாக இருக்கார், பார்க்கறதுக்கு அத்தனை அழகாக இருக்கிறான். வாமனன்னு பேர் வச்சார். வாமானி சுகானி நயதீதி வாமனஹான்னு சொல்லுவாள். வாமனன்னு சுகத்தை கொடுக்கிறவர். யாரெல்லாம் ஸ்வதிருஷ்டுன்னு யாரெல்லாம் நம்ம பகவானை சேவிக்கிறோமோ தன்னுடைய திருமேனி காந்தியாலே சேவிக்கிற எல்லாருக்கும் சுகத்தை கொடுப்பறான். அப்படிப்பட்ட அழகான வடிவம். ஆனால் பெற்றவர்கள் பார்த்துட்டு, இது என்ன இந்த பிள்ளை இத்தனை குள்ளமாக இருக்கார், இவ்வளவு குள்ளமாக இருக்காரே, இவர் என்ன செய்ய போகிறார்னு பெற்றவர்களுக்கே கவலை.
கம்பர் சொல்றார், நீல நிறத்தொரு நெடுந்தகை வந்து அங்கோர் ஆலமர் வித்தின் அரும் குரலானான். ஆலம் விதை இத்தினூண்டு இருக்கும், ஆனால் எவ்வளோ பெரிய ஆலமளமாக வளர்ந்துடுறது. அதை போல பெருமாள் சின்னதாக இருந்தாலும் அப்படியே நீளமாக கருநீளமாக இருந்தாராம். பார்த்தவர்கள்லாம் சொல்கிறார், இவர் எவ்வளவு குள்ளம் தெரியுமோ, வாமனமூர்த்தி எத்தனை குள்ளம் தெரியுமா, உலகத்தில் குள்ளமாக இருக்கிறவா இருக்காளோ இல்லையோ அவர்களெல்லாம் திருவிக்கிரமர்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவர் குள்ளம். இவர் எவ்வளவு குள்ளமாக இருப்பார்னா உலகத்தில் குள்ளமாக இருக்கிறவர்களை திருவிக்கிரமாவதாரம்னு சொல்லணும்னால் அப்போ இவர் எத்தனை குள்ளமாக இருந்திருப்பார். அவதரித்தார், உபநயன கல்யாணம் நடத்த வேண்டும். தம் நர்மதாயாஸ் தட உத்தரேபலேர் யா ரித்விஜஸ்சே பிருகு கச்ச சஞ்ஞகே. பெருமாளுக்கே உபநயன கல்யாணம் நடக்கிறது. நமக்கெல்லாம் உபநயனம் பண்ணுறா, பூணல் போடுறா. அப்போ அதுக்கு மாந்தோல் கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வருவார், யஜ்ஞோபவீதம் ஒருத்தர் கொடுப்பார், பிக்ஷாந்தேகின்னு பிக்ஷரிசி போடுறதுக்கு ஒருத்தர் வருவார், காயத்ரி மந்திரத்தை சொல்லிக் கொடுக்க ஒருத்தர் வருவார். இப்படி அவரவர்கள் வருவாள் இல்லையோ. அதை போல இங்கே சொல்கிறார், கமண்டலும் வேத கர்ப்பா, குழந்தைக்கு கமண்டலுவை பிரம்மா கொடுத்தார். குஷான் சப்தரிஷயோ ததுகு, குஷம் தர்ப்ப புல்லே சப்த ரிஷிகளே கொடுத்தார்கள். அக்ஷமாலாம் மகாராஜ சரத்வஸ்யாத்மனா தஸ்மா தஸ்மா இத்யுபநீதாய யஜ்ஞராடு யக்ஷராடு பாத்ரிகாமதாத். ஒரு பாத்திரத்தை கொடுத்தார் யக்ஷராட், அவர் தான் குபேரன். பிக்ஷை எடுக்கணும், பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் நாம சம்பாதிக்க யோக்கியத்தை இல்லை. பவதி பிக்ஷாந்தேகின்னு பிக்ஷை எடுத்து தான் சாப்பிடணும். அதுக்கு பாத்திரம் எடுக்கணும் இல்லை. ஒரு வெள்ளித்தட்டை பிள்ளை கையில் கொடுத்து வைப்பா. நீங்கள் உபநயனம் போது பார்த்துருப்பீள், கையில் ஒரு வெள்ளித்தட்டு வச்சுருப்பா. அவரவர்கள் ஒரு அரைப்படி அரிசி கொண்டு வரணும். அந்த அரிசி அந்த பிள்ளை பவதி பிக்ஷாந்தேகின்னு கேட்கணும், கேட்கறதுக்கு போடணும். இப்போ யார் ஊர் ஊராக வரவா அரிசி கொண்டு போகிறாளா? ஒரு அரை மூட்டை அரிசியை பக்கத்துலேயே வச்சு விட்றா. வர்ற ஸ்திரீகள்லாம் வரிசையாக அப்படி நின்றுக்கிறா. அதை எடுத்துகிட்டு இந்த தட்டில் போடுறா. இந்த பிள்ளை தட்டிலேருந்து உடனே அந்த மூட்டையிலே கொட்டி விடுறான். கொட்டிட்ட உடனே அதை எடுத்து திரும்பி அவனுக்கு போடுறா. மறுபடியும் அந்த தட்டில் கொட்டி விடுறான். அப்போ இது இந்த எல்லா நார்ச்சந்தி சுத்துற இடத்துலலாம் நீர்வீழ்ச்சி, நீர் ஊற்றி வச்சுருக்கா பாருங்க. அதுக்கு ஒன்று அந்த நீர் அதுக்குள்ளேயே போகிறது. இதுவே போகும், அதுவே மேலே போகும், அதுவே கிழப்போம், அதுவே மேலே போகும், அதுவே கிழப்போம். இந்த பாகச்செல்லாம் தோணும், இப்படி தான் பவதி பிக்ஷாந்தேகி பிச்சரிசி எடுக்கிறது ஆயிரத்து போல் இருக்குது. கடைசியில் அது வாங்கிட்டு போய் இந்த பிள்ளை சமைச்செல்லாம் சாப்பிடவே போகிறது இல்லை. எடுத்தத்தை அங்கே மூட்டையிலேருந்து போடுறா, திரும்ப மூட்டையிலே கொட்டி விடுறான். வாமனனுக்கு இல்லை, நம்ம கல்யாணத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அந்த மூர்த்திக்கு அக்ஷமாலாம் மகாராஜ பிக்ஷாம் பகவதீம் சாட்சாத் உமாத் அம்பிகா சதி. அம்பிகா உமாதேவி பார்வதி தேவியே சாட்சாத்து வந்து பிச்சரிசி போட்டான். அப்போ அவளிடத்திலே வாங்கிவிட்டான். ச பிரம்ம வர்ச்சசே நைவம் சபாம் சம்பாவித்தோ வடுகு. இனிமேல் வந்த காரியத்தை பார்ப்போம். இந்திரனுக்கு நாட்டை மீட்டு கொடுக்க வேண்டும், மகாபலியினிடத்திலேருந்து வாங்கணும். ஆனால் பெருமானுக்கு 2 நிர்பந்தம். அவன் பெரிய வள்ளல், சண்டை போட்டு கொல்ல முடியாது, ஏன்னா ரொம்ப ஔதாரியம் இருக்கிறவர். 2வது கஷ்டம், பிரகலாதனுக்கு ஒரு வரம் கொடுத்துட்டார் பெருமாள். எப்போ உன்னுடைய தந்தையை உன் முன்னாடியே கொன்று அவர் ரத்தத்தையே குடிச்சுட்டேன், அவனுடைய உடலை பிழைந்து அலைந்து குடலை மாலையாக போட்டுட்டேன், ஆனாலும் என்கிட்ட நீ பக்தி மாறாமல் இருந்தியா, இனிமேல் உன் குலத்தில் உதித்தவர்களை கொல்ல மாட்டேன்னு ஒரு பிரதிஜை பண்ணிவிட்டார். இப்போ அவர் குலத்தில் தானே இவர் பிறந்திருக்கார், அதனால் கொல்றதுக்கு வாய்ப்பில்லை. என்ன செய்யலாம்னு யோசித்தார். சரி, வேறு மாதிரி பண்ணுவோம், கொல்லாட்டாலும் அவர்கிட்ட யாச்சித்து பிச்சை எடுத்து ராஜ்யத்தை வாங்கிட்டு வந்துடுவோம். அதுக்கு தான் சின்ன குழந்தையா பிறந்திருக்கார். நர்மதா நதிக்கரையிலே அவன் பெரிய யாகம் செய்து கொண்டிருந்தான். தம் நர்மதாயாஸ் தட உத்தரே பலேர்ய ரித்விஜஸ்தே பிருகுகச்ச சஞ்ஞகே. அவ்விடத்துக்கு பெருமாள் போகிறார். இங்கேயே கையை இப்படி வச்சுனுட்டான். நாம் போய் ஒருத்தர்கிட்ட பிச்சை கேட்கணும்னா இப்படி கையேந்தனமோ இல்லையோ. இவருக்கு கையேந்தி பழக்கமே இல்லையே. கொடுத்து கொடுத்து கொடுத்தே தானே இவருக்கு பழக்கம். இப்படித்தான் அவருக்கு பழக்கம். இப்படி ஏந்தி அவருக்கு பழக்கம் இல்லை. பண்ணாததை நம்மளை பண்ண சொல்கிறான்னு வச்சுக்கோ, முதல்ல கைகாலெலாம் நடுங்கும். நம்ம பண்ணி ஒன்று பழக்கம் இல்லை. யாரோ ஒரு வீடு, அங்கே உள்ள ஒரு பொருள் இருக்குது, இந்தா சாவி, போய் திறந்து எடுத்துன்னு வா அப்படின்னா கூட நம்ம வீடு இல்லைன்னு வச்சுக்கோ, அந்த சாவியை திறந்து அதை எடுத்துன்னு வர்றதுக்குள்ளே மேலே கொட்டி கீழே விழுந்து நாக்கே தந்தி அடிச்சிடும். ஏன்னா நம்மளுது இல்லை, நம்ம வீடாக இருந்தால் போவோம், நல்லா எடுத்துன்னு வந்துடுவோம். இப்போ இவருக்கு பண்ணியே பழக்கம் இல்லையோ. அதனால் இங்கேயே வச்சு பார்த்துக்கிறாராம். இப்போ உபன்யாசம்லாம் நடக்கிறது, நீ இத்தனை பேர் உட்காந்துருக்கீள், பார்த்தா பயமாக இருக்கும். அதனால் 5 மணிக்கு நாங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று சொல்லி பார்த்துப்போம். ஒழுங்காக சொல்கிறதுக்கு வருதா, அங்கே போய் எதானு உளறி கொட்டாமல் இருக்கமா, சரியாக இருக்குமா, யாரை பார்த்து நம்ம பயப்படலையோ இல்லையோ. அதை போல் பெருமாள் இப்போ பண்ணி பார்த்துக்கிறார். ஏன்னா இவர் கையேந்திய பழக்கம் இல்லையா. இங்கேயே போவே இல்லைன்னு நர்மதைக்கு. இவர் இப்போ தான் வீட்டிலேருந்து கிளம்புறார். வீட்டிலேருந்து வாசலில் வரிசை இப்படி வச்சுன்னுட்டாரான். எதுக்கு கையை இப்படி வச்சுருக்கேன்னு பக்கத்தில் இருக்கிறவா கேட்குறா. அது அங்கே போனால் பிச்சை எடுக்கன்னு எனக்கு வழக்கம் இல்லை, வருமோ வராதோன்னு தெரியல, அதனால் இங்கேயே வச்சுக்கணும். கோட்டங்கை வாமனனாய் செய்த கூத்துக்கள். அந்த சின்ன வடிவத்தோட அழகான திருவடியோட அவர் நடந்ததே நாட்டியமாடுறாப்புல இருந்துதான். கிஞ்சித் தாண்ட வகந்திசம் ஹனனகம் நிர்வியாஜம் அந்தஸ்மிதம்.
என்று பராசர பட்டர் சாதிக்கிறார். புறப்படுறாரு. புறப்படும் போது மகாலட்சுமி வக்ஷஸ்தலத்தில் பளிச்சுன்னு இருந்தா. இவர் கேட்குறார், உன்னை வச்சுட்டு பிரம்மச்சாரியா நான் எப்படி பிச்சை எடுக்க போவேன்? இந்த அவதாரம் எதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கோ. நீர் ஒரு 10 நாள் பிறந்த வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே நான் போய் இந்த சமாச்சாரம்லாம் முடிச்சுன்னு வந்துடுறேன், போயிட்டு வருகிறாருனால். அதனால் நான் எங்கேயும் போகிறதா இல்லையே, இது நம்ம இடம். நீர் வேணும்னா எந்த அவதாரம்னா பண்ணிக்கும், சன்னியாசியாக கூட பிறந்துக்கும். நம்ம இடம் இதுதான். நீர் காஷாயம் கட்டின்னு இருந்தால் கூட என்ன திருமார்களை வச்சுன்னு தான் நீர் பிறந்தாகணும் அப்படின்னு அவர் சொல்ல. சரி, இவள்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, இவ பிறந்த வீட்டுக்கு போகிறது இல்லை. ஒரு பெரிய மாந்தோலை எடுத்தால் அப்படியே மூடினுட்டாள். நீ இருக்கிறது தெரியக்கூடாது, அவ்வளவு தானே. இருந்தால் என்னன்னா, முதல்ல பிரம்மச்சாரிக்கு எப்படி தர்மபத்தினி திருமார்பல் இருப்போ ஒரு கஷ்டம். இவ அனுகிரகிச்சுட்டே இருந்தால் அவன் சொத்தை இவரால் வாங்கவே முடியாது. இவருடைய கட்டாட்சம் பட்டு கொண்டிருந்தால் பலியின் இடத்துல எப்படி வாங்குவார்? அதனால சரின்னு மூட போனார். அவள் ஆக்ஷேபிச்சா, அது எப்படி நான் உட்காண்டிருக்கிற இடத்துக்கு நீ ஏன் மூடுற என்று கேட்க போக பெருமாள் அழகா பதில் சொல்றார். தேவரீர் எங்கே எழுந்துருளி இருக்கிறீரோ அது அந்தப்புறம் இல்லையோ. மகாலட்சுமி எழுந்துருளி இருக்கிற அந்தப்புறம். அந்தப்புறம் திறந்து போட்டிருக்கலாமா? அதுக்கு திரை போடணுமா வேண்டாமா? இப்போ இது ரொம்ப நாளாக விட்டுட்டேன், தப்பாக போச்சு, அதுக்காக அந்தப்புறத்துக்கு திரை போடுறேன்னா அவள் பேசாமல் இருந்துட்டான். இவர்கிட்ட ஒன்று பேச முடியாது போல் இருக்கு. சரி, நமக்கு ஏதோ மரியாதை தான் பண்ணுறான்ட்டு. பிக்ஷோச்சிதம் பிரகடயன்னு பிரதமாசிரமத்வம் கிருஷ்ணாஜனம் யவனிகாம் கிருத்தவான் பிரியாயாக. அந்த பிரியான மகாலட்சுமிக்காக மாந்தோலை மறைத்தார். கை அப்படி வச்சுனுட்டார். மகாபலி யஜ்ஞவாட்டத்துக்கு போனார். ஊரே கூடியிருக்கு, ரிஷிகள்லாம் யஜ்ஞம் பண்ணிட்டு இருக்கார். அந்த மேலே 18 படிக்கட்டுக்கு மேலே பெரிய சிங்காசனத்தில் மகாபலி உட்காண்டிருக்கான். இவர் இவ்வளவு சின்னதாக பக்கத்தில் போய் நிற்கிறார். முதல்ல இவர் கூப்பிட்டது அவனுக்கு காதல் வேணுமே. இவர் போய் நின்று சுற்றி சுற்றி பார்த்தா ஒருத்தரும் கண்ணே தெரியல. வர்றவர் நன்னாத்தான் இருக்கார், தேஜஸ்வியாக இருக்கார். ஆனால் யார் எதை தெரியல. இவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி பழக்கம் இல்லை. ஒருத்தர்கிட்ட பிச்சை எடுக்க போகிறோம்னால் நன்னா வாயார புகழணும். அவருக்கு தலையில் துளியான கேசம் இருக்கோ இல்லையோ, நீர் தான் கேசவன்னு சொல்லணும். சொன்னா தான் அவர் நம்ம கொடுப்பார். இப்போ அவருக்கு அதெல்லாம் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ காடாழ்வாய் ஒருவனை நாடாழ்வாய் என்றேன், கல்லாத ஒருவனை கற்றா என்றேன், போர்முகத்தறியானை புலியே என்றேன். ஒரு கவி அழகாக பாட்டு பாடினார். 30 நாளும் ஒருத்தன் வீட்டில் போய் ஸ்தோத்திரமாக பண்ணான். இல்லை ஒன்றும் கொடுக்கவே இல்லை. 31ஆவது நாள் கொடுத்துருவார். மாதம் 1ஆம் தேதி வாங்கிடணும் இல்லையோ அப்படிங்கிறதுக்காக அன்றைக்கி போய் நின்று தருகிறானால் கொடுப்பதற்கு ஒன்றுமில்லைன்னு 30 நாள் கழிச்சு, முதல் நாள் சொல்லலை, கொடுப்பதற்கு ஒன்றுமில்லைன்னு 30 நாள் கழிச்சு சொன்னான். வெளியில் வந்தான் கவி. மேல் உத்திரியத்தை மேலே அப்படி தூக்கி போட்டு ரொம்ப நாள் ஆட ஆரம்பித்தான். ஒன்றுமில்லைன்னு சொல்லிட்டார். இதில் என்ன உனக்கு இப்போ திருப்தி? இருக்குன்னு கொடுத்துருந்தாலாவது ஆடலாம், என்ன சந்தோஷம்னால். அது ஒன்றுமில்லைங்கிறத 30ஆவது நாளாவது சொன்னானோ இல்லையோ. இது 60 நாள் வரைக்கும் இழுத்துன்னு போகாமல் நல்ல வேளை இல்லைங்கிறத இப்போ சொல்லிட்டான். அதை விட அவன் சொன்னா, இப்போ அவனுக்கு இருக்கிறத சொல்லி கொண்டாடி இருந்தா எனக்கும் இருக்குன்னு கொடுத்துருப்பான். அவனுக்கு இல்லாததை சொல்லி தான் 30 நாள் நான் கொண்டாடினேன், எனக்கும் இல்லைன்னு விட்டான். இல்லாத சொன்னேனுக்கு இல்லை என்றாய், இருக்கிறத சொல்லியிருந்தா இருக்குன்னு கொடுத்துருப்பான். இல்லாததை சொல்லி கொண்டாடிருந்தா கிடைக்குமா? ஆர்வத்தில் பார்த்தால் அவருக்கு மொட்டத்தலை. ஆனால் இவன் சொல்கிறான், என்ன குழல் அழகு, என்ன கேசவ பெருமாள் ஆட்டம் என்னமா இருக்கு. அவனுக்கு நிஜமாக அப்படி தடவி பார்த்துட்டு ரொம்ப நன்னா இருக்கு போல் இருக்கு. இந்த அப்படி 100 பொற்காசுகள்னு கொடுத்துட்டான். வாங்கிண்டவன் கவிஞன் போகிறான். தள்ளாத தன் ஊருக்கு தூக்கின்னு போயிருந்துச்சு. அடுத்த நாட்டு புலவன் பார்த்தா, இவன் நன்னா ராஜாவை ஏமாற்றி வாங்கிட்டு போயிருக்கான், நம்ம போய் கோல் சொல்லி கொடுத்துடணும். போயிட்டு ராஜா இந்த கண்ணாடியை பாருன்னா. பார்த்தா தெரிஞ்சு போயிட்டாதான் அவன் லட்சணம். கண்ணாடி ஏன் கண்ணாடி காட்டுற? இந்த தலையை கேசவன் சொல்லிட்டு அவன் 100 பொற்காசு வாங்கிட்டு போயிருக்கான். நீயே பார்த்து கொண்டால் விட்டேனாப்பா, அவனுக்கு 100 கசையடி கொடுக்குறேன் அப்படின்னு ஓட்டமாக ஓடினா ராஜா. அவன் கழனியை தாண்டி போயிட்டு இருக்கான். மூட்டையை தூக்க முடியல. அவன் மெதுவாக நடக்கிறான். ராஜாவை பார்த்த உடனே என்னமோ அனர்த்தம், பக்கத்து தேசத்து புலவன் நான் பேசிட்டான்றது தெரிஞ்சு போச்சு. எப்படியான தப்பிச்சாகணும் இல்லையோ. ராஜாவே குழலசைய எதுக்கு வந்தீர்னா அவரை பார்த்துட்டு, குழலசையனால் அப்படி ஆடுறதான் குழல். அந்த குழலசைய இல்லை உம்மை நான் விசாரிக்கிறதுக்காக வந்தேன், இது மாதிரி தப்பு பண்ணியாமென்னால் என்னை விசாரிக்கிறதுக்கு ஆள் அனுப்பிச்சிருந்தா போறாதா? இப்படி உன்னுடைய நீண்ட குழல் அசைய வர்ணமானால் இல்லை 100 பொற்காசு கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன்னுட்டான். இப்படி தான் இருக்குது நம்ம அழகு இருக்கும். இல்லாததை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணிட்டுருக்கோம். பகவானை பற்றி இருக்கிறத சொல்கிறதுக்கு கூட நாக்கு போராது. அவருக்கு இல்லாதது என்பதே இல்லை, அனைத்தும் இருக்கின்றன. இருப்பதை சொல்வதற்கு நான் போராது. அந்த கொடுத்து கை நீண்ட பெறுவான் தான் ஸ்தோத்திரம் பண்ணுவரா? பண்ண தெரியாதவருக்கு. அவருக்கு ஸ்தோத்திரத்தை வாழ்ந்து தெரியும். ஸ்தவ்யா ஸ்தவப்பிரியா ஸ்துதி ஸ்தோதா ரணப்பிரியான்னு சொல்கிறோம் இல்லையோ. அவரே ஸ்துதி, அவரே ஸ்தவ்யன், அவரே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரத்துக்கு ஆசைப்பட்டு பலன் கொடுப்பவரும் அவரே. அந்த பெருமான் அவனை பார்த்துப்பார். மாவலி நிலம் மூவடி இவ்வளோ தான் சொன்னாராம். இதுவா ஸ்தோத்திரம்?
நன்னா புகழ வேண்டாமோ? நீ தான் தாளும் தடக்கையும் இருக்கிறவர், நீர் தான் சிவி சக்கரவர்த்தி, நீ தான் இந்த சக்கரவர்த்தி எல்லாம் கொண்டாடணும் இல்லையோ? ஒன்றும் சொல்ல, மாவலி மகாபலிங்கிறத சுருக்கி மாவலின்னு கூப்பிட்டா. துணுக்குன்னு அவனுக்கு. என்னை பெத்தவ கூட மாவலின்னு என் பேரை சுருக்கி கூட்டதில்லை, யார் அது மாவலின்னு கூப்பிடுறான்னு திரும்பினான். மூணடி மண்ணு கேட்கறதுக்காகனு சட்டுன்னு கேட்டா. மேலேந்து அவன் இறங்கி வந்தான். அஹோபிராமண தாயாத விருத்தஸ்தே வாச்சஸ்தே விருத்த சம்மதாக, பிராமணனா பிறக்கிறதுக்கே யோக்கியதை இல்லாதவனே தான். ஏன் நன்னா தான் அத்தியனம் பண்ணியிருக்கேன், எல்லா கர்மங்கள்லாம் எனக்கு நன்னா பண்ணி வைக்கிறதுக்கு தெரியும், என்னை ஏன் யோக்கியத்தை இல்லைன்னு சொல்கிறேன். பிராமணனாக இருந்தால் பேசி பேசி நன்னா கறக்க தெரியணும். அது தெரியாமல் இந்த சின்ன காலால் போய் 3 அடி மண்ணு வேணும்னு கேட்குறியே, ஏதானு புரிஞ்சு கேட்குறியானால் அதுக்கு பெருமாள் பதில் சொல்கிறார். பதானி த்ரீணி தைத்தியேந்திர சம்மிதானி பதாமம அஹோ பிராமண தாயாத வாச்சஸ்தே விருத்த சம்மதாக துவம்பாலோ பாலிஷமதி ஸ்வார்த்தம் பிரத்யபுதோ யதா யாவந்தோ விஷயாக பிரேட்டை ஸ்திரைலோக்கியமா விஜிதேந்திரியம் திரிபிக்ரமை ரசந்துஷ்டா தீபேனாபீன பூரியத்தே. இந்த சின்ன காலால் 3 அடிக்குத்தானே நீ கேட்குற. இந்த 3 அடிக்கு திருப்திப்படாத பிராமணன் 30 அடி 300 அடி கொடுத்தா கூட திருப்திப்பட மாட்டான். இதில் தான் திருப்தி படணும். எதிர்ச்சாலாப சந்துஷ்டன்னு சொல்லுவா. கிடைத்ததை கொண்டு திருப்தி அடைபவன் தான் அந்தணன். இதுவுமான்னு கேட்டுட்டு இருந்தா. இதெல்லாம் பேசாதே. 3 அடி எதை கேட்டோ தரேன்னு சொன்னேன், இந்த 3 அடியை கொடுக்குறதானா கொடு. அப்போ அவன் சொல்கிறான், நீ நல்ல பிள்ளையா இருக்கேப்போ, உனக்கு சொர்ணதானம் பண்ணட்டுமான்னா. வாண்டான்னுட்டான். சரி, உனக்கு அது வேண்டான்னால் நல்ல பெண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், பிரம்மச்சாரியாக இருக்கே, நல்ல பெண்ணாக பார்த்து வைக்கிறேன்னால் அப்போ தான் உள்ளே இருக்கிற தாயார் காதில் விழுந்தது. இவன் ஒவ்வொன்றா கேட்டுன்னு இல்லையோ, கேட்குறச்சு இது வேண்டாம் இது வேண்டாம் இது வேண்டான்னு தாயார் நினச்சிக்கிறார். சாமர்த்தியமே போகிறல, தரேன்னு சொல்கிறான் ராஜா, வாழ்ந்து போகிறத விட்டுட்டு இவரையும் எல்லாம் வேண்டாங்கிறார். இப்போ பார்த்து பெண் கொடுக்கட்டமான ஒன்று, ஓ அது ஞான் இவர் வேணும்னு வாழ்ந்துபட போகிறார் என்று நினைக்க போக அதை பிரார்த்தித்த அவதாரம் வேறு. அது கொஞ்ச நாள் கழித்து பார்ப்போம். பெண்ணை பிரார்த்தித்த அவதாரம் கிருஷ்ணாவதாரம், இது மண்ணை பிரார்த்தித்த அவதாரம். நாம் கேட்ட 3 அடி மண்ணு கொடுன்னு சொல்ல சரின்னு அடுத்து தீர்த்தம் கமண்டலு தீர்த்தத்தை கொண்டு வந்து அதை உதகதாரா பூர்வகமாக கொடுப்போம். கமண்டலு தீர்த்தத்தை கொண்டு வந்தார். அந்த ஜலத்தை வாமனமூர்த்தி கையில் பட்டு அதை இப்படி பட்ட உடனே தான் கொடுத்தேன்னு சொல்லணும். பூதானம் பண்ணணும் இல்லையோ, அதுக்கு தீர்த்தத்தை விட்டு மந்திரம் சொல்லி கொடுக்கணும். அதை கொட்ட போகிற சமயம் அவருடைய ஆச்சாரியன் சுக்கராச்சாரியர் வந்தார். வந்துட்டு முட்டாள் வந்திருக்கிறது யாருன்னு தெரியுமா? மகாவிஷ்ணு வந்து நிற்கிறார். கொடுத்த அடுத்த நிமிஷம் மொத்த சொத்து உங்கள்கிட்ட பட போகிறது, ஏமாந்து படாதே, அவருக்கு கொடுக்காதேன்னு தடுத்து சொன்னார். ஏவம் அஸ்ரத்திதம் சிஷ்யம் அநாதேசகரம் குரு சசாப தெய்வ பிரகிதா சத்யசந்தம் மனஸ்வினம் திருடம் பண்டிதமான் யஜ்ஞ ஸ்தப்தோஸ்யஸ்மதுபேட்சையா ஏவம் சப்தா ஸ்வகுருணா சத்யான்ன சலிதோ மகான். அப்போது அவன் சொல்லுகிறார், சுக்கராச்சாரியர் சொல்கிறார், கொடுக்காதே, கொடுத்தா சொத்து போயிடும்னுட்டு. அவன் திருப்பி சொல்கிறான், என்ன கொடுத்தேன் இல்லை, சொத்து இருக்கிறத பற்றி இல்லை, என் கை மேலே இருக்க போகிறது, மகாவிஷ்ணு கை கீழே இருக்க போகிறது, அது போரும், கொடுக்கறது தான் எனக்கு திருப்தி என்றான். அந்த சமயம் சரி, இவனுக்கு சிஷ்யனை காப்பாற்றணுமேங்கிறதுக்காக கமண்டலனுடைய ஓட்டை இருக்குது பாருங்க, கிண்டி ஆட்டம் இருக்குமே, அது கமண்டல். அந்த கமண்டலத்தினுடைய ஓட்டையை சுக்கராச்சாரியர் ஒரு பூச்சி வடிவத்தை எடுத்துட்டு அதை போய் அடைச்சிட்டார். அந்த ஜலம் விழாத பார்ப்போம்னுட்டு பெருமாள் பார்த்தார். அவரே வரம் கொடுத்தாலும் இவர் தரமாட்டேங்கிறாரு. சொல்லுவோம் இல்லையா, இப்போ சாமி கொடுத்துட்டுனா கூட என்னமோ பூஜாரி சுவாமி கொடுக்க மாட்டேங்கிறார் போல இருக்கு. அதை போல அவரே ஒத்துனுட்டார், இவர் தரமாட்டேங்கிறார். தன் இடுப்பில் தர்ப்பம் ஒன்று வச்சுருந்தார். தர்ப்பத்தை எடுத்து மெதுவாக அந்த துவாரத்தில் விட்டு சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையனே அச்சோ அச்சோன்னு பெரியாழ்வார் கோஷம். அதை விட்டு கிளறினர். உடனே சுக்கராச்சாருக்கு கண்ணு போச்சு, ஒரு கண்ணு போய் கீழே வந்து விழுந்தார். அதுக்கப்புறம் தீர்த்தம் அப்படி கையில் விழுந்தது. தீர்த்தம் ஜில்லுன்னு பட்டுது. அந்த சிலீர்னு பட்டதில் திருமேனி சிலிர்த்தது. ரொம்ப பெரிய விரல் இல்லையோ, சிலிர்த்த வேகம் திருவிக்கிரமனா வளர்ந்துட்டாராம். இப்போ நமக்கே மயிர்கூச்சல் தெளிந்தால் ஒரு சுத்து துளி பெருத்தாப்பில் இருக்க மாட்டோம். ஏதானு உடம்பு சிலிர்ப்பு ஏற்பட்டு கொஞ்சம் ரோமஹர்ஷம் மயிர்கூச்செறிந்தால் துளி பெருத்தா மாதிரி இருப்போம். பூரிப்புன்னு சொல்லலையா, அதை போல் ரொம்ப பூரிக்கக்கூடாது, இது ஓரளவு பூரிப்புன்னு வச்சுங்களேன். அப்போ பூரிச்சா பூசிப்பாப்பில் இருக்காங்கிற இல்லையோ. ஆனால் இந்த பெருமாளுக்கு இருக்கிற பெருமை ரொம்ப பூரிச்சுட்டார். அவர் பூரித்த வேகம் ஒன்மிதியில் புனருருவி ஒருகால் நிற்ப ஒருகாலும் காமரசீர் அவுணனுள்ள தென்மதியின் கடந்து அண்டமீது போகி என்று தாது கமண்டலு ஜலம் ததுருக்கிரமஸ்ய பாதாவஜேன பவித்ரதையா நரேந்திர ஸ்வர்பு அந்ய பூன்னபசி சா பததி நிர்மாஷ்டி லோகத்ரயம் பகவதோ விஷதேவ கீர்த்தி ஆழியழ சங்கும் வில்லுமெழ திச வாழியழ தண்டும் வாழுமெழ அண்டம் மோழையழா முடி பாதமெழ அப்பன் ஊழியழா அமுதம் கொண்டவாரே எல்லா சங்கம் சக்கரம் கதா அசி ஜய 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 ஜய
என் ஆகாசத்திலே கோஷமிட, சப்தரிஷிகளும் வானத்திலே நிற்க, தேவர்களெல்லாம் பார்த்து கைகூப்பி இருக்க, சின்ன வாமனனாக இருந்தவர் வளருவதற்கு தொடங்கினார். சுகர் சாதிக்கிறார், வாமனோபூத் அவாமனா ஹாஹாகாரோ மகானாசீத் ரோதஸ்யோகோ சர்வத்தோ திசம் கிருஹ்யமானே அசுரபதௌ விஷ்ணுனா பிரபவிஷ்ணுனா தத்வாமனம் ரூபம் அவர்த்ததாத்புதம் ஹரேர் அனந்தஸ்ய குணத்ரயாத்மகம். அவருடைய திருமேனி வளர்ந்ததுங்கிறத புருஷ சூக்தம் உபனிஷத்து சொல்றது. விஷ்ணோ பதே பரமே மத்வ உத்ஸஹ பிரதத் விஷ்ணுஸ்தவதே வீர்யாய மிருகோன பீம குச்சரோ கிரிஷ்டா யஸ்யோருஷு த்ரிஷு விக்ரமணேஷு அதிக்ஷயந்தி புவனானி விஸ்வா பரோமாத்ரயா தனுவாவிருதான நதே மகித்தம் அன்வஷ்ணுவந்தி உபேதே வித்மரஜசி பிருத்திவ்யா விஷ்ணோ தேவத்வம் பரமஸ்ய வித்சே. ஏ பகவன், ஒரு திருவடியாலே கீழ்லோகத்தை எல்லாம் அளந்தீர், அடுத்த திருவடி மேல் லோகத்துக்கு போயிற்று. பூஹு புவஹா சுவஹா மகா ஜனஹா தபஹா சத்தியம் அண்ட வித்தி அளவுக்கும் போயிற்று. பிரம்மாவனுடைய சத்தியலோகத்துக்குள்ள அந்த திருவடி நுழைஞ்சது. அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அழையா விருந்தாளி, பந்தல் கட்டினா வாழை மரம் கட்டினா வந்துருவோம் மூலியம் நம்பலாம். பத்திரிகையில் போடுவார், 2 நாட்கள் முன்னதாகவே எழுந்துருளி இருந்து குடும்பத்தோடு வந்திருந்து நடத்தி கொடுக்க வேணுமாய் பிரார்த்திக்கிறேன். பேச்சுக்கு போடுறதெல்லாம் உண்மையாக எடுத்துக்கப்படாது. அவள் போட்டிருக்கா வாஸ்தவம் தான். அதுக்குன்னு உடனே குடும்பத்தோட எல்லாருக்கும் ரயில் வண்டியில் வாங்கி நேராக போய் 2 நாள் முன்னாடினால், இன்றைக்கி 2 நாள் முன்னாடி சத்தனெல்லாம் பத்திரிகையில் மட்டும்தான் இருக்கும், நிஜத்துலலாம் ஒன்றும் இருக்காது. நாள் மத்தியானம் எடுத்துட்டா மறுநாள் மத்தியானம் காலி. நீங்கள் ஏன் கொஞ்சம் நாழி கழிச்சு அக்ஷதை போடலான்னு போனால் கீழே விழுந்திருக்கிற அக்ஷத்தை நாம தான் பெருக்கி திரட்டி வச்சுட்டு வரணும். யாரும் ஆள் இருக்காது, மொத்த பேர் காலி பண்ணிட்டு போயிருப்பா. மத்தியானம் வரா, மறுநாள் மத்தியானம் போடுறா. அதுக்காக வரவேற்பையே நாள் சாயங்காலம் வச்சுட்டோமே. அந்த நாளில் முதல்ல வரவேற்புன்னு ஒன்று வச்சுக்க மாட்டான், ஏன்னா மற்ற காரியங்கள்லாம் இருந்ததுனாலே. அப்படி வச்சுனுட்டாலும் கல்யாணத்துக்கு நாள் சாயங்காலம் வச்சுக்கிறத விட கல்யாணத்தன்னைக்கு சாயங்காலம் வச்சுட்டேன்னா இன்னும் உச்சிதம். ஆனால் இப்போ அதெல்லாம் சொன்னால் யாரப்புறம் பாகவதம் கேட்க மாட்டேன். நீர் சொல்ல வந்ததை சொல்லிட்டு ஊருக்கு போய்ட்டு வரும், அதை விட்டுட்டு அத்தை எதுக்காக நீங்கள் இப்போ சொல்லிட்டு இருக்கீன்னு தோணிப்படாதா? இருக்கட்டும், அவரவர்களுக்கு தாங்களே கேட்க கேட்க விஷயம் புரிய ஆரம்பிக்கும். அப்போ கீழ் திருவடியாலே ஓர் லோகத்தை, மேல் திருவடியாலே மேல் லோகத்தை அளக்க பிரம்மாவனுடைய சத்தியலோகம் தர்ம தேவத்தை கமண்டலு தீர்த்தமாக வந்து நின்றாள். பிரம்மாவனுடைய கமண்டலு, அதில் தர்ம தேவத்தையே தீர்த்தமாக வரா. அவள் உருகி போயிட்டா. இப்பேற்பட்ட பெருமாள் அழையா விருந்தாளியா சத்தியலோகத்துக்கு வந்திருக்காரு. அந்த தீர்த்தத்தை திருவடி கட்டவரல்ல சேர்க்க அது அங்குஷ்டத்திலே இருந்து கீழ் நோக்கி வந்தது. கங்கா கங்கா கங்கான்னு பேர். திரிவிக்ரம ஸ்ரீபாத தீர்த்தத்தை தான் கங்கா தீர்த்தம் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அப்போ பெருமான் அப்படி உலகத்தை தாவி அளந்தார். 3வது அடிக்கு அடையது 2 அடி அளந்தாகிவிட்டது. ஓரடியாலே கீழுலகம், மற்றொரு அடியாலே மேலுலகம். 3வது அடியை எங்கே வைக்க? அடுத்து மகாபலி நிலத்திலே 3 அடி கொடுத்த 2 அடிக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஈரடியால் முடித்து கொண்ட முக்கியமும்னு பாசம். அப்போ 3வது அடிக்கு இடமேது? ஒன்றும் இடமில்லை. அவரை கீழ்லோகத்திலே சிறைப்பிடித்தான் பகவான். அத்தோடு வாமன திருவிக்கிரம சரித்திரம் முடிந்தது. உலகத்தை தாவி அளந்தவன் இந்திரனுக்காக 3 லோகத்தை மீட்டு கொடுத்தார். இந்த சரித்திரம் ஆழ்வார்கள் பலராலும் பாடப்பட்டது. ஆச்சாரியர்களான ரிஷிகளெல்லாம் பாடி வச்சிருக்கார்கள். ஆழ்வார் சொல்லும்போது ஆண்டாள் பாசுரத்தில் அன்று இவ்வுலகமளந்தாய் அடிபோற்றின்னு பாசுரம். திருப்பாவை 3 இடத்துல பாருங்க. முதல் 10 பாட்டுக்குள்ளே 3 10 பிரிச்சு நடுங்க. 3 பதமும் இல்லையா? பெருமாள் 3 அடி தானே அளந்தார். முதல் 10க்குள்ள ஓங்கி உலகளந்தான் 3ஆம் பாட்டு. 2வது 10க்குள்ள அம்பரமே தண்ணீரே அம்பரமூடரு தோங்கி உலகளந்த 2வது 10 பாட்டு. 3வது 10 பாட்டுக்குள்ள 24ஆம் பாட்டு அன்றி உலகமளந்தாய் அடிபோற்றி. ஆண்டாளுக்கு ரொம்ப ஆசைப்படுறது திருவிக்க நடத்துல. அதனால தான் முதல் 10 பாட்டுக்குள்ள ஒரு தரம், 2ஆம் 10 பாட்டுக்குள்ள ஒரு தரம், 3ஆம் 10 பாட்டுக்குள்ள ஒரு தரம். நமக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும்னா எந்த பேச்சு பேசினாலும் எதிரியான் அவரை பற்றி இழுத்து பேசுவோம். நமக்கு அவர் பிடிக்கும்னா அந்த மாதிரி தானே பேசுவோம். ஆண்டாளுக்கு பிடிக்கும் போல இருக்கு. அதனால் 10 பாட்டிலையும் திருவிக்கிரமனையை பேசினாள். ஆச்சரியமான சரித்திரம். இந்திர பிரதானா நமரான் புஜேஷு தத் கர்ணயோகோ ககுபோ தியௌச்ச மூர்த்தினி கேசேஷு மேகாச்சசனம் நாசிகாயாம் அக்னோச்ச சூர்யம் வதனேச்ச வன்கின். உலகமெல்லாம் தன் திருவடிக்கு கீழே இட்டுக்கொண்டார். பலி மகாராஜனை கட்டுப்படுத்தினார். அப்புறம் பலி பிரார்த்திக்க, கவலைப்படாதே, உங்கள் தாத்தாவுக்காக எதையும் நான் விட்டு கொடுப்போம். பிரகலாதனுக்காகத்தான் உங்கள் குலத்தில் ஒத்தரையும் கொல்ல போகிறது இல்லைன்னு சொல்லிட்டேனே. கடைசியாய் அவனிடத்தில் ராஜ்யத்தை மீட்டு இந்திரனிடத்தில் ஒப்படைத்தார். அந்த சரித்திரம் முடிஞ்சது. அதே 8வது ஸ்கந்தத்தில் அழகான குட்டி சரித்திரம் மத்ஸ்யாவதாரத்தை சொல்றார். பகவன் ஸ்ரோதுமிச்சாமி ஹரேர் அத்புத கர்மணா அவதார கதாமாத்யாம் மாயாமத்ய விடம்பனம். இப்போ திருவிக்கிரம சரித்திரத்திலேருந்து என்ன தெரிஞ்சிட்டோம்? பெருமான் தன்னுடைய சொத்தை வேற யாரான்னு தன்னுதுன்னு சொன்னால் விட்டே கொடுக்க மாட்டார். பிச்சை எடுத்தாலும் மீட்டு விடுவார்.
அதுதான் அதுலேருந்து தெரிஞ்சிக்க வேண்டிய கதை. பிச்சை எடுத்தால் கூட சொத்தை விட்டு கொடுக்காம மீட்டுன்னு வந்துட்டாரோ இல்லையோ. இந்த இடத்துல எந்த சொத்து படுத்தினால் ஜீவாத்மாக்கள் அத்தனையும் பகவானுக்கு சொத்து. ஆனால் இந்த ஆத்மா தான் சுதந்திரன்னு நினைக்கிறான், அதை விடமாட்டார் பெருமாள். நீ சுதந்திரன் இல்லை, எனக்கு பரதந்திரன்னு புரிய வைக்கணும். இந்த ரெண்டு சொல்ல நன்னா ஞாபகம் வச்சுக்கோ. சுதந்திர பரதந்திர. சுதந்திரன்னா எனக்கு நானே, பரதந்திரன்னு சொன்னால் பகவானுக்கு அடிமை. அப்போ பெருமானுக்கு நான் சொத்தா அல்லது எனக்கு நானே பிரதானமானால் எனக்கு நான் அல்லேன், பெருமானுக்கே அடிமைங்கிறது தான் பாரதந்திரிய ஞானம்னு சொல்லுவார்கள். சேஷத்துவம் பாரதந்திரியம்னு ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ரெண்டு முக்கியமான சப்தங்கள். எந்த காலக்ஷேபம் ராமானுஜரோ படலோகாச்சாரியரோ வேதாந்த தேசிகனோ யார் எழுதின நூலை நீங்கள் கேட்க போனாலும் அடிக்கடி இதை திரும்ப திரும்ப சொல்லுவாள். சேஷத்துவம் பாரதந்திரியம், சேஷத்துவம் பாரதந்திரியம். அப்படின்னா என்ன? நான் பகவானுக்கு அடிமை, தொண்டன், அனைத்து கைங்கரியங்களையும் செய்ய வேண்டியவன்கிறது தான் சேஷத்துவம். அது இந்த ஆத்மாவுக்கே இருக்கிற பெருமை. பாரதந்திரியம்னால் என்னை எதிர்பாராமல் அவனையே எதிர்பார்த்திருக்க வேண்டியவன் பரதந்திரன். அவர் தான் பிரதானம். நானா எனக்கு ஒரு நல்லதை தேடிக்க மாட்டேன், பகவான் தான் எனக்கு நல்லதை தேடி கொடுக்கணும், கொடுப்பார். என்னால் எனக்கு அதை தேடிக்கிறதுக்கு முடியாது. என் ரட்சணம் என்னிடத்தில் இல்லை, பெருமான் தான் ரட்சிக்க வேண்டும்னு சொல்கிற மாதிரி தான் பாரதந்திரியம்வா. இப்போ இந்த கதையிலேயும் தெரிஞ்சுக்கிறது, பெருமானுடைய சொத்தை இவன் தட்டின்னு போயிட்டான். இப்போ மகாபலி தன்னுதுன்னு எடுத்தானோ இல்லையோ, அதே போல் நாம் என்ன சொத்துன்னு இந்த நிலமெல்லாம் நினச்சிக்காதீங்க. ஜீவாத்மாவே பகவானுக்கு சொத்து. நான் சொத்து, நீங்கள் சொத்து, இவர் சொத்து, இவர் சொத்து. அப்போ இதெல்லாம் நம்ம பெருமானுக்கு சொத்துன்னு புரிஞ்சிக்காமல் எனக்கே நான் சொல்கிறோம் இல்லையோ, அதை விட்டே கொடுக்காம கண்டிப்பாக தன் திருவடிகளுக்கு ஆட்படுத்தி விடுவார். அப்படிங்கிறதா இந்த சரித்திரமே. இப்போ மத்ஸ்யாவதாரம் ஆசீத் அதீத கல்பாந்தே பிராமோ நைமித்திகோ லயா ஞாத்வா தத் தானவேந்திரஸ்ய ஹயக்ரீவஸ்ய சேட்டிதம் ததார சபரி ரூபம் பகவான் ஹரிரீஸ்வரா. முன்கல்பத்தில் சத்யவிரதன்கிற மனு இருந்தார். அவர் மீண்டும் ஸ்ராத்த தேவருங்கிற பேரோட பிறக்கிறார். ஏகதா கிருத்தமாலாயாம் குர்வத்தோ ஜலதர்ப்பணம். கிருத்தமாலா தான் நம்ம மதுரையில் ஓடுற வைகை, அங்கே நடந்த சரித்திரம். அப்போ மத்ஸ்யமூர்த்தி அவதரித்ததே வைகை ஆற்றுல தான். நம்ம இப்போ எல்லாத்தையும் வடக்கையே நடக்கிறது சார். வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது. ரொம்ப நாளாக சொல்லிட்டே இருக்காடு. அதுபோல் இது என்ன வடக்கே வாழறது என்னால் முதல் அவதாரம் மத்ஸ்ய அவதாரமும் இங்கே தானே நடந்திருக்கு. தஸ்ய அஞ்சல்யுதகே காட்சிபர்யே காப்பியபத்யத சத்யபிரதோ அஞ்சலிகதாம் சகதோயேன பாரத உத்சசர்ஜனதீதோயே சபரியும் திரவிடேஸ்வரா. அது தெற்கு தேசத்தில், திராவிட தேசத்தில் ஸ்ராத்த தேவர் சிறந்த ராஜாவாக இருந்தார். அவர் ஒரு நாள் கிருத்தமாலையில் தீர்த்தமாடி மாலை பொழுது ஜலாஞ்சலி விட போனார். அப்படின்னா கைகளில் தீர்த்தத்தை எடுத்து சூரிய பகவானை கொடுத்து அஞ்சலி விடுற மூலியம் அதை விட போகிற சமயம் ஒரு சின்ன மீன் அழகாக துள்ளி விளையாடின்னு இருக்கிற மீன், இவர் கையில் எடுத்த தீர்த்தத்தோடு அந்த மீன் வந்தது. விட போகிற சமயத்துக்கு ராஜன்னு விடாதே விடாதே நில்லு நில்லு அப்படின்னு பேசிட்டு இவன் சுத்து முத்தும் பார்த்தார். யாரு திடீர்னு யாரோ விடாதே நம்மகிட்ட பேசுகிறான்னா, நான் தான் உன் கையில் இருக்கிற மீன் தான் பேசிகிட்டு இருக்கேன், என்ன பாருன்னு. நமக்கே இப்போ ஆர்ட்டியான்னு பேசின்னு இருப்போம், சத்தம் எங்கேருந்து வந்ததுன்னு தெரியாது. சுத்து முத்தும் பார்ப்போம். வெளியில் நடந்து போங்க, இப்போல்லாம் ரொம்ப நன்னா நீங்கள் ஒன்று பார்க்கலாம். நாம் நடந்து போகிறச்சே யாரோ தன் நம்மக்கிட்ட பேசிகிட்டே வருவார். இப்போ நம்மக்கிட்ட பேசுகிறாராக்கா அப்படின்னு நினச்சி நான் அவரை நோக்கி பேசின்னு போவோம். நம்மளை திரும்பியே பார்க்க மாட்டார். அவர் பாட்டு போயிடுவார். என்னன்னு பார்த்தா காதில் ஒன்று சொருகின்னு இருக்கார். சொருகிட்டு அத்தோட எங்கேயோ பேசிகிட்டே இருக்கார். அப்போ நம்மக்கிட்டே இல்லையானால் யாரும் இப்போ நம்மக்கிட்ட பேசுகிறதா இல்லை. நீங்கள் இப்போ இதில் போய் ரயில் ஏறுறதுக்கு போய் நில்லுங்க, விமானம் ஏறுறதுக்கு போய் உட்காருங்க. பக்கத்தில் இருக்கிறவாடெல்லாம் இப்போ ஒருத்தரும் பேசுறதில்லை. ஒரு விதத்தில் நல்லது, யாரும் யார்ட்டையும் பேசுறதில்லை இப்போ. ஆனால் வேற எத்தையோடய பேசிட்டு இருக்காளே, கையில் ஒன்றை வச்சுன்னுட்டு அதை காதில் சொருங்கிட்டு பேசுகிறா, தள்ளுறா எத்தையோ இப்படி பண்ணிட்டு இருக்கா. இப்போ உலகமெல்லாம் இப்படின்னா சின்னதாகப்படுறது, இப்படின்னா பெருசாகப்படுறது, அந்த மாதிரி எத்தையோ பார்த்துட்டே இருக்கும். இப்போ ஒன்றை படிக்க போயிட்டு 100 விஷயத்தை படிக்க வந்ததை விட்டுடுவா. எதை தேட ஆரம்பிச்சோமோ அது கிடைக்காது. அதை தவிர பலதையும் தேடி முடிச்சுட்டு திரும்பி வந்துடுவோம். இப்போ ஏன் சொல்ல வந்தேன்னா, நம்மக்கிட்ட பேசணும் இல்லையோ, யாரோ பேசுகிற அளவுக்கம்னா இந்த மீன் தான் பேசிட்டு. அதை அவர் பார்த்து சொல்கிறது, எனக்கு கலசாப்சு நிதாயினாம் தயாளுர் நின்ய ஆசிரமாம் சாது தத்ரைக ராத்திரேண வர்தமானா கமண்டலவ் அலப்த்வா ஆத்ம அவகாசம் வா இதமாக மகீபதிம் நாகம் கமண்டலாவஸ்மின் கிருச்ரம் வஸ்து மிகோத்சகே கல்பயோகா சுவிபுலம் எத்ராகம் நிவசே சுகம். கையில் இருக்கிறது அந்த மாதிரி நீ விட்டுடாதே, பெரிய மீன்லாம் என்னை சாப்பிடும், எனக்கு கொஞ்சம் காப்பாற்றேன் அப்படின்னு மீன் கேட்டு. சரி, இது கேட்கறது எங்கிறதுக்காக தன் கமண்டலத்துக்குள்ளே விட்டுண்டார். கொஞ்ச நாழியாச்சு, இன்னும் வீட்டுக்கே வரல, அதுக்குள்ளே கிடுகிடுன்னு வளர்ந்துட்டு அவர் பார்த்து, ராஜன்னு கமண்டல் எனக்கு போரல, எனக்கு ஏற்றதா ஒரு பெரிய இடம் கொடுக்குறியா அப்படின்னு கேட்டு.
இது என்னது, இடத்த கொடுத்தா மடத்தையே பிடிங்கிடும் போல் இருக்கு, கமண்டலு போராது, அடுத்த இடத்துல மாற்றினார். அத்தை ச ஏனாம் தத ஆதாய நெதாத் ஔதஞ்சனோதகே, இவர் வச்சுருக்கிற ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்துக்குள்ளே விட்டார், அது வளர்ந்தது. அப்புறம் மணிகர்ணிக்குள்ளே விட்டார், அது வளர்ந்தது. சரின்னு சின்ன குளத்தில் கொண்டு போய் விட்டார், அந்த அளவு பெருசாக வளர்ந்தது. நதியில் கொண்டு போய் விட்டார், அந்த அளவுக்கு வளர்ந்தது. சமுத்திரத்திலே கொண்டு போய் விட்டார், அதுவும் போரில் வளர்ந்துடுச்சு. 1,00,000 யோஜனை தூரத்துக்கு பெரிய மீன். அப்போ தான் இவருக்கு புரியுது, ஓ இது யாரோ நம்மக்கிட்ட விளையாடிட்டு இருக்கா, நாம் நினச்ச மாதிரி சாதாரணப்பட்ட மீன் இல்லை இது. ஏவம் விமோகிதஸ்தேன வததா வல்குபாரித்தீன் யோ யோ பவான் யோஜனசதமன்னாபிவ்யானானசவே சரஹ நூனம் துவம் பகவான் பகவான் சாட்சாத் ஹரிர் நாராயணோவ்யயா அனுகிரகாய பூதானாம் தத்சே ரூபம் ஜலோகசாம் நமஸ்தே புருஷஸ்தேஷ்ட ஸ்தித்யுத்பத்தி அப்யய ஈஸ்வர ஸ்திதி உற்பத்தி சம்ஹாரம். இது இத்தனைக்கு ஈஸ்வரனாக இருக்கிற பகவன்னு வணங்குகிறேன். இது யாரோ எங்கிட்ட விளையாடுகிறீர்ங்கிறது தெரிஞ்சு போச்சு. எதற்காக விளையாடுகிறீர்னு சொல்லும். பக்தானாம் ந பிரபன்னானாம் முக்கியோ ஹியாத்மகதிர் விபோ சர்வே லீலாவதாராஸ்தே பூதானாம் பூதிஹேதவ ந தே அரவிந்தாட்ச பதோபசர்ப்பணம் ரிஷா பவேத் சர்வசுகிருத் பிரியத்தமாக. அப்போ பகவான் இடிக்கிறா போல குரல்ல சொன்னார், இதிலிருந்து 7வது நாள் உலகத்தை பிரளயம் கொள்ளும். அதிலிருந்து உன்னையும் சப்தரிஷிகளையும் தாத்துக்களையும் வேதங்களையும் ரட்சித்து கொடுப்பதற்காகத்தான் நான் மீனாக அவதரித்திருக்கிறேன். திரிலோக்கியாம் லீயமானாயாம் சம்பர்த்தாம்பசி வைத்ததா உபஸ்தாசியதி நௌக்காசிது விஷாலாத்தியாம் மதோ மனோரதா. அவர் இருந்தது அழக சொல்றார். கொழுங்கையலாய் நெடுவெள்ளம் கொண்ட காலம். அவருடைய கீழ்ப்பக்கம் இருக்கிற வால் கீழே அத்தல பாத்தாள தளவுக்கு போய் சமுத்திரத்தினுடைய அடியில் தட்டித்தான். அவருடைய மேலே இருக்கக்கூடிய பெரிய மீனொல்லியோ அந்த மேலே இருக்க பக்கம் ஒரு கொம்பு அண்டபித்தி மேல் வடிக்கும் போய் முட்டித்தான். அப்படி அந்த சமுத்திரத்துக்குள்ளே இப்படி அப்படி மீன் துள்ளி விளையாடுறதா. கொழுங்கயலாய் நெடுவெள்ளம் கொண்ட காலம் குலவரையின் மீதோடி அண்டத்தப்பால் எழுந்தினிது விளையாடும் ஈசன் எந்தை என்ன ஆழ்வார் சாதித்த அப்புறம் பெரிய மீன் மாயான மீன் என்னான்னு கேட்க ஒரு பெரிய படகு வரும். 7ஆம் நாள் சமுத்திரம் கொண்டவுடனே ஜலம் எல்லா இடத்துலையும் சூழும். அதில் பெரும் படகு வரும். அந்த படகு நுனியையும் படகையும் என்னுடைய ஒத்தை கொம்பு அதையும் வாசுகிங்கிற பாம்பால கயராட்ட இழுத்து கட்டு. நான் பார்த்து உங்களை ரட்சிக்கிறேன். நீ அதில் உட்காந்துக்கோ, சப்தரிஷிகளை உட்காந்துக்கோ, தாத்துக்களை உட்காந்து வச்சுக்கோ, சாஸ்திரம் வேதத்தை வச்சுக்கோ, நான் ரட்சித்து கொடுக்குறேன்னு பெருமான் சொல்கிறார். தோதூயமானாம் தாம் நாமம் சமீரேண பலீயசா உபஸ்திதஸ்ய மேசிருங்கே நிபத்னீஹி மகாத்மனா ஏகசிருங்கதரோ மத்ஸ்யா ஹைமோ நியுதயோஜனா நிபத்தியநாமம் தச்சிருங்கே யதோக்தோ ஹருணாபுரா பிரளயஜ நீரபூரஸ்வ நிலையாவசன்ன வதன பிரமத சரண்யபூத சரணார்த்தினாக்கி சரணம் பவன் ஸ்வகிருபயா ಚಲದುದೀರಿದಾಂಬು ಕಲಶೀಕೃತಾಢ್ಯ ಗಮನಸ್ವಪೃಷ್ಟ ವಿಧೃತ ಉದತ ಕುಲಯೇವ ಅಚಲ ಕುಲಯೇವ ಮೀನ ತನುರತ್ರ சுந்தரபுஜோ வனாத்ரிநாத. வனாத்ரிநாதன் பெருமான் சுந்தரபாபுஸ்தவத்திலே ரொம்ப ஆச்சரியமாக கூறத்தாழ்வான் பாடுறார். பிரளயஜ நீரபூர சொன்னலையாவசன்ன வதனா. பிரளய ஜலம் எங்கு மூடி கிடக்கிறது. அப்போது 1,00,000 யோஜனை பெருசுக்கு இந்த மீன் துள்ளி விளையாடுறது. படகு வந்தது, இழுத்து பிடித்து கட்டினான். அப்ப அமர்ந்து கொண்டு மத்ஸ்யமூர்த்தி மத்ஸ்ய புராணத்தை உபதேசிக்க அது அத்தனையும் ராஜா கேட்டுக்கொண்டாருங்கிற சரித்திரம் இது மத்ஸ்யாவதார். யாரெல்லாம் இந்த சரித்திரத்தை கேட்கிறார்களோ சத்யவிரதஸ்ய ராஜர்ஷேகே மாயா மத்ஸ்ய சார்ங்கிணா சம்பாதம் மகதாக்கியானம் ஸ்ருத்வா முச்சியேத கில்பிஷாத். நமக்கு இருக்கும் பாபங்கள் அத்தனையிலிருந்தும் விடுதலை அடைகிறோம். இது ஆச்சரியமான மத்ஸ்ய சரித்திரம். அத்தோட 8வது ஸ்கந்தம் முற்று பெற்றது. அடுத்து 9வது ஸ்கந்தத்துக்கு வருகிறோம். சூரிய வம்சத்தை வர்ணிக்க ஆரம்பித்தார். வைவஸ்வத மனு, அடுத்தது மனுவனுடைய புத்திரர்களால் அவர் இக்ஷ்வாக்கு பிறக்க போகிறான்னு ஸ்ரீ ராமச்சரித்திரத்தை சொல்ல போகிறார். அதை பார்ப்போம். மனுன்னு கேள்விப்பட்டேன். விவஸ்வான் அப்படின்னு சூரியனுக்கு பேர். விவஸ்வானுக்கு குமாரர் மனுவனிடத்திலிருந்து தான் அடுத்து இக்ஷ்வாக்கு பிறக்கிறார். அந்த சரித்திரம் பார்ப்போம். நாபாகோ நபகாபத்தியம் யம் ததம் பிராத்தர கவிம் யவிஷ்டம் வியவஜந்தாயம் பிரம்மச்சாரிணம் ஆகதம் பிராத்தரோ பாந்த கிம் மக்கியம் பஜாம பிதரந்தப. இக்ஷ்வாக்கு வம்சத்தில் சூரிய வம்சம். சூரியனிடத்தே மனுவனிடத்தில் இக்ஷ்வாக்குனுடைய வம்சத்தில் நாபாகனிடத்தில் அம்பரீஷன்கிற ராஜா பிறந்தார். ஒரு பெரிய ராஜா. இன்னைக்கு கண்டிப்பாக இந்த கதை கேட்கணும். இன்னைக்கு ஏகாதசியோ இல்லையோ, அம்பரீஷ மகாராஜாவுக்கு பெருமையே ஏகாதசி விரதத்தால் தான் பெருமை. தசமி அன்னைக்கு ராத்திரி பட்னி இருப்பார், ஏகாதசி அன்னைக்கு முழு நாள் பட்னி இருப்பார்.
துவாதசி அன்னைக்கு கார்த்தால் அந்த 8:15 9 மணிக்குள்ளாக பாரணம் பண்ணி முடிச்சுடுவார். பாரணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வருகிறவர்களுக்கெல்லாம் விருந்திடணும், பிராமண போஜனம் பண்ணிட்டும் அதுக்கப்புறம் சாப்பிடுவார். இது ஒவ்வொரு பட்சமும் பண்ணிட்டு இருக்கார். இப்பவும் அதை போல பண்ணுறச்சே தான் ஒரு பெரிய சோதனை வந்துடுது. துர்வாச மகரிஷி வழக்கம் போல வந்து சபிக்க வந்துட்டார். ஆனால் அவர் சாப்பிட்லாம் இவரை ஒன்றும் பண்ணலை. இவருக்கு இருக்கிற ஏகாதசி மகாத்மத்தாலே பெருமான் இவரிடத்துல சக்கராயுதத்தை கொடுத்து வச்சிருக்கார். இந்த ராஜா அம்பரீஷனிடத்திலேயே சக்கராயுதம் இருக்குது. அதை வச்சுன்னு அதனுடைய பிரபாவத்தால் துர்வாசரே பயந்துட்டார். பார்ப்போம். பகவன் ஸ்ரோதுமிச்சாமி ராஜரிஷேஸ்தஸ்ய தீமதா ந பிராபூத்யத்ர நிர்முக்தா பிரம்மதண்டோ துரத்தையா அம்பரீஷோ மகாபாகா சப்த தீபவதீம் மகின் 7 தீபங்களோட கூடின பூமியை மொத்தத்தையும் ஆள்ற சக்தி படைத்தவர். ஆனால் ஒன்னான்னு தன்னுதுன்னு நினைக்க மாட்டார். எதுவாக இருந்தாலும் பகவானுது, நம்மளை பார்த்துக்கிறதுக்காக கொடுத்து வச்சிருக்கார். அதை பார்த்துன்னுட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வைராக்கியத்தோடு வாழ்ந்தவர். வாசுதேவே பகவதி தத் பக்தேஷு ச சாதுஷு பிராப்தோ பாவம் பரம் விஸ்வம் ஏனேதம் லோஷ்டவத் ஸ்மிருதம். எத்தனை கோட்டி சொத்து தங்க காசாக இருந்தால் கூட காஷ்டலோஷ்டத்துக்கு சமமாக நினைப்பார். அப்படின்னா ஓட்டாஞ்சில்லு மண்ணு கட்டி மண்ணாங்கட்டி இதுக்கு சமமாக தான் மதிப்பார். ஆனால் மக்கள் அவர்களுடைய நலன் இதுதான் அவருக்கு முக்கியம். கிராணஞ்ச தத் பாதரசோத சௌரபே ஸ்ரீமத்வலஸ்யா ரசனாம் ததபதி கிரகேஷு தாரேஷு சுதேஷு பந்துஷு திபோத்தமஸ்யானந்தனவாஜிபத்யஷு அக்ஷய ரத்னாபரணாயுதாதி அனந்த கோஷேஷ்வகரோத் அசன்மிதம். அவருக்கு எத்தனை தன்னுடைய ராஜகோஷங்கள் முழுக்க கஜானா முழுக்க நிரம்பியிருந்தாலும் நிரப்புவார், மக்களுக்காகத்தான் செய்வார். இப்படி ஓடிக்கொண்டிருந்த போதும் பகவான் அவரிடத்தில் தன் சக்கராயுதத்தை கொடுத்து வைத்தார். தஸ்மா அதாத்தரிச்சக்கரம் ரத்தனீக பயாவகம் ஏகாந்த பக்தி பாவேன பிரீத்தோ பிருத்யாபிரக்ஷணம். தன்னுடைய பக்தன் ரட்சிக்கப்படட்டும்ங்கிறதுக்காக கொடுத்து வச்சிருந்தாரா? இவர் ஒவ்வொரு ஏகாதசி தோறும் விரதம் இருப்பார், துவாதசி பாரணம் பண்ணுவார். அந்த சமயம் பார்த்து சோதனையாக ஒரு நாள் துர்வாசா வந்தார். ததோ நிராசோ துர்வாசா பதம் பகவதோ யயோ வைகுண்டாக்கியம் யதத்யாஸ்தே ஸ்ரீனிவாச ஸ்ரீயாசா. நடந்த சரித்திரம் பார்ப்போம். துர்வாசர் வந்தார். ராஜன்னு துவாதசி பாரணத்துக்காக காத்துருக்கே இல்லையா, இதோ வரேன். கோதோகன காலம்னு சொல்லுவாள். ஒரு பசுமாட்டு மடியை கறக்கிற காலங்கிறது கிட்டத்தட்ட 20 நிமிஷம். நம்ம நித்தியம் பூஜை பண்ண பிற்பாடு அந்த 20 நிமிஷத்துக்கு அதிதிகள் வருவாளான்னு காத்துருக்கணுமா. அதை காத்துட்டு வரலன்னு சொன்னால் இன்றைக்கி அதிதி பூஜை பண்ணுறதுக்கு பாக்கியத்தை நமக்கு பகவான் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றவாளும் உண்டு, அதிதி பூஜை பண்ணலேங்கிறதுக்காக பட்னி போகிறவாளும் உண்டு. ரெண்டுமே பண்ணுவார்கள். அப்போ இவர் அதுக்குன்னு காத்துருக்கணும் இல்லையோ. அந்த சமயத்தில் தான் துர்வாசர் வந்துட்டார். ராஜன்னு நமக்குன்னு காத்துருக்க போல் இருக்கே, இதோ நதியில் போய் தீர்த்தம் ஆடிட்டு வந்துடுறேன். போனவர் வரல. 8:15 8:20 8:30 8:45 இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. அதுக்குள்ளே பாரணம் பண்ணி முடிச்சாகணும். இப்போ பாரணத்துக்கு நேரம் முக்கியம். ஏகாதசி அன்னைக்கு நம்ம விரதம் இருக்கிறது அளவுக்கு துவாதசி பாரணம் பண்ண வேண்டியது முக்கியம். அதே போல் நம்ம 11 மணிக்கு சாப்பிட்டோம்னால் ஏன் சுவாமினால் ஏகாதசி அன்னைக்கு இல்லை, அதனால் 11 மணிக்கு சாப்பிட்டுருக்கோம். துவாதசி அன்னைக்கு ஏகாதசி பட்னி இருந்துட்டால் நம்மளே சீக்கிரம் சாப்பிடுவோம். ஆனால் அன்றைக்கி இல்லை, அன்றைக்கும் ஏகாதசி அன்றைக்கே துவாதசி ஆக்கிட்டானால் நான் நித்தியமே 8:15 சாப்பிடுவேன். இதில் என்ன ஏகாதசியாவது துவாதசியாவது? இப்போ எந்த நாளாக இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் நாள் அப்படி வச்சுக்கூடாது. ஏகாதசி பட்டினி இருந்து துவாதசி அன்னைக்கு இருந்தால் கொஞ்ச நாள் இந்த தொழிற்சாலைக்கு ஒரு ஓய்வு வேண்டாமா? 15 நாளும் அரைன்னு நன்னா அரைக்கிறோம், 1 மாதமும் உள்ளே போட்டுட்டே இருக்கும், அதுவும் அரைச்சுட்டே இருக்குது. அப்பப்போ தொழிற்சாலைகள்லே கொஞ்சம் எண்ணெய் கிண்ணம் போடுறதுக்கு ஒரு நிறுத்துவாள் இல்லையே ஒரு 2 மணி நாள், அதுவானு செய்ய வேண்டாமா? இது அப்படியே உள்ளே போட்டுகிட்டே இருக்கும், சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா அதுக்கு தான் பட்சத்துக்கு ஒரு தடவை ஒரு நாள் விடு, தேக ஆரோக்கியம் நன்னா இருக்கும்னு சொல்லி வச்சுருக்கா. ஏன்னா துவாதசி பாரணம் முக்கியம். அவர் வரலை, நம்ம பாரணம் பண்ணலைன்னா விரதம் தப்பாக போயிடும். சாப்பிட்டுட்டால் வரேன்னு சொன்ன அதித்தியை வச்சுட்டு சாப்பிட்டா குத்திரம் வந்துடும். போ அது குற்றமாச்சே. இந்த ரெண்டுத்துக்குள்ளே எதை பண்ணலான்னு அவர் ஒன்று செய்வோம். சாப்பிடக்கூடாது ஆனால் சாப்பிடணும். இதனை ஒன்று இப்போ சாப்பிடக்கூடாது ஆனால் சாப்பிடணும். அதனால் தீர்த்தத்தை எடுத்து குடிச்சிட்டார். தண்ணீர் குடித்தா சாப்பிட்டதுக்கு சமம் இல்லை. அதனால் வந்தவரை வச்சுட்டு சாப்பிட்டோங்கிற தப்பு வராது. ஆனால் ஏதோ ஒன்று வாய்க்குள்ளே போயிடுத்தோ இல்லையோ, அப்போ ஏகாதசி விரதம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இப்படின்னு ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு முடிவு பண்ணார். இதுதான் இப்போ தர்ம சங்கடம்னு பேர். இப்போ இது ஒரு தர்மம், அது ஒரு தர்மம். எதை பண்ணுறதுன்னு தெரியலன்னா தர்ம சங்கடம்னு சொல்லுவோம் இல்லையோ. இப்போ எது ரெண்டும் தர்மம்? துர்வாசாவை வச்சுட்டு சாப்பிட்றதும் தப்பு, ஏகாதசி துவாதசி பாரணம் பண்ணாததும் தப்பு. ரெண்டும் தப்பு இல்லையா? அதனால் இதுவா அதுவான ஒரு சந்தேகம் ஒன்று நன்னா ஞாபகம் வச்சுக்கோ. 2 தர்மங்களுக்குள்ள சந்தேகம் வந்தால் தான் தர்ம சங்கடம்.
ஆனால் நாம் எதை தர்ம சங்கடம்னு சொல்லிப்போம்னால் அது நான் வேலை பார்க்குற இடத்தில் இன்னென்ன மாதிரி எல்லாரும் லஞ்சம் கிஞ்சம்லாம் தரேன்னு சொல்கிறா இப்போ வாங்கிறதா இல்லை மனைவியானா இப்படி இருக்கலாமா அதுன்னு சொல்கிறா இப்போ இது தர்ம சங்கடமாக இருக்குதுவா. இது தர்ம சங்கடமே இல்லை, அதர்ம சங்கடம் இது. தர்ம சங்கடம்னா இதுவும் தர்மமாக இருக்கணும் அதுவும் தர்மமாக இருக்கணும். இப்போ நான் சொன்னது இவர் துர்வாசா விஷயத்தில் தான் இது தர்ம சங்கடமே தவிர சுவாமி ஒன்று கூடவே கூடாது தள்ளணும் அதை போய் தர்மம்னு கணக்கெடுத்துக்க முடியுமா? அதில் ரெண்டு தர்மமாக இருக்கணும். இவர் தீர்த்தத்தை குடித்தார், வந்த துர்வாசருக்கு அது தெரிஞ்சது. இப்போ அது என்னமா நான் வராத இருக்கிறச்சே நீ தண்ணீரை கொடுக்கலாம் பிடி சாபம் அப்படின்னு கையை தூக்கிறதுக்கு போனார். கை தூக்கி சாபமிடுறதுக்கு போக அந்த சமயத்தில் இவருக்கு துர்வாசரை சாபமிட்டுட்டா வேற யாராலும் கிளம்பணுமா? பெருமான் இவரிடத்துல சக்கராயுதத்தை கொடுத்து வச்சிருந்தாரோ இல்லையோ, அந்த சக்கரம் பார்த்து நம்ம பக்தனை நாம ரட்சிக்க வேண்டாமோ? அது எப்படி துர்வாச அரணும் உட்காரணும்னா உட்கார சொல்லுங்க, இடம் காலியா இருக்கு, வெளியில நிறைய பேர் நிற்க போறாரு. தொந்தரவு பண்ணாதே போகணுட்டார். சரின்னு பிரம்மாவனுடைய சத்தியலோகத்துக்கு போனார். நான் படைப்பு கடவுளாக என் வேலையை பார்த்துருக்கேன் போகணுட்டார். அங்கிருந்து நேராக பெருமாள்கிட்ட போனார். நான் ரக்ஷண கடவுளாக என் வேலையை பார்த்துட்டுருக்கேன், இதெல்லாம் நான் பண்ணுறதா இல்லை, இப்போ நீர் எங்கே அபச்சாரப்பட்டீரோ அங்கேயே போம். எதுக்கு ஒரு இடத்துல அபச்சாரப்பட்டுட்டு மற்ற பேரெல்லாம் போய் கதவை தட்டின்னு இருக்கீர்ப்போ? பகவானிடத்தில் அபச்சாரப்பட்டால் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், பாகவதனிடத்தில் அபச்சாரப்பட்டால் பாகவதனிடத்தில் தான் மன்னிப்பு கேட்கணும். ஆனால் நம்ம அதை ரொம்ப சௌரியமாக யாரோ ஒருத்தரை திட்டி வச்சு எல்லாம் பண்ணிட்டு நேராக பெருமாள் சன்னதி முன்னாடி போயிட்டு இந்த மாதிரி அவரை திட்டுட்டேன் நீ மன்னிச்சுக்கோணுவோம். மன்னிக்கவே மாட்டார். ஏன்னா அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்னு இவன் அகங்காரம் விழணுமோ இல்லையோ, பண்ண மாட்டான். பெருமாள்கிட்ட போயின்னா சத்தமே இல்லாத மன்னிப்பு கேட்கலாமோ இல்லையோ, அவர்கிட்டேன்னா பாகவதன்கிட்ட சத்தம் இல்லாத மன்னிப்பு கேட்க முடியாது, எல்லாரும் தெரிஞ்சிருமே. நான் கீழே விழுந்தேன் வணங்கினேன் கேட்டேங்கிறது. இப்போ இதுக்கு தான் பெருமாள் ரொம்ப சாமர்த்தியமாக பதில் வச்சுருக்கார். எங்கிட்டேன்னா எங்கிட்ட வா, இன்னொருத்தரிடத்துல பண்ணியானா அவங்கிட்ட போ, அதுக்கு போய் பகவானிடத்துல கேட்டு நிற்கக்கூடாது. சரின்னு அவர் அனுப்பிச்சுட்டார். சொல்கிறச்சே பெருமாள் சொல்கிறார், நான் உன்னை கண்டிப்பாக ரட்சிப்பேன், ஆனால் நான் என் வசத்திலேயே இல்லையே, எல்லாம் என் பக்தர்களுடைய வசத்துலன்னா நான் இருக்கேன். அகம் பக்தபராதீனா அஸ்வதந்திர இவத்விஜ சாதுபிகி கிரஸ்தஹிதயா பக்தைர் பக்த ஜனப்பிரியா. நான் அகம் பக்த ஜனப்பிரியன், என் பக்தர்களுக்கு ரொம்ப அடங்கினவன். எதே போல வசீகுர்வந்தி மாம் பக்தியா சத்ஸ்ரீயா சத்பதீம் ததா. நல்ல குலப்பெண்களுக்கு அவரவருடைய பர்த்தா எப்படி அவர்களுடைய புடவை தலைப்பில் முறிந்து கொள்ளும்படிக்கு அடங்கினவாழ்பாளோ அதை போல நான் என் பக்தனுக்கு ரொம்ப அடங்கினவங்கிறார். நல்ல திருஷ்டாந்தத்தோடு சொல்கிறார் பாருங்க பெருமாளுக்கோ. எப்படி அந்தந்த தர்மபத்னிக்கு அவரவருடைய பர்த்தா அவருடைய புடவை தலைப்பில் முடிந்து கொள்ளுகிற அளவுக்கு அடங்கினவன் இருப்பரோ அதை போல என் பக்தர்களுக்கு நான் அடங்கினவனால், பக்தர்களுக்கு அடங்கினவன்னு வெறுமை சொல்லிட்டு போயிடக்கூடாதா? அத்தோட இன்னும் சேர்த்து வைத்து அதுக்கு உதாரணம் வேறு, அதுக்கு திருஷ்டாந்தம் வேறு. இத்தோட சத்ஸ்ரீயா சத்பதிம் யதா கல்யாண பிரகரணத்தில் மந்திரம் சொல்லுவா, மூர்தானம் பத்யுராரோக பிரஜயாஜ விராட் பவ. சம்ஸ்கிருதத்தில் ஸ்லோகம். நல்ல வேளை பொண்ணு பிள்ளை யாருக்கும் இப்போ சம்ஸ்கிருதம் தெரியாது, அதனால் அது என்ன நடக்கிறதுன்னா பெருசாக புரியறதில்லை. இப்போ அவர் தெரிஞ்சுக்கணும், தெரியாதுன்னு விட்டுடக்கூடாது. எத்தனையோ செலவழிக்கிறோம் லட்சக்கணக்கில். ஒரு 10-15 நாள் முன்னாடி வாத்தியார் சுவாமி வீட்டில் போய் உட்காந்து என்ன தான் சொல்கிறேன்னு கேட்கக்கூடாதா? நம்ம பாட்டுக்கு வெத்து காகிதத்தில் கழுத்து போடுற மாதிரி மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கும். அக்னி சாட்சி, இவன் என்னென்ன சொல்லியிருக்கானோ அவர் நன்னா எழுதி வச்சுன்னுடுறார். இதை சொல்லியிருக்கேன் இதை சொல்லியிருக்கேன் பண்ணுறையா பார்ப்போம் பண்ணுறையா பார்ப்போம் அப்படின்னு அவர் காத்துனுட்டு ஷட்டப்த பூர்த்தி வரைச்சே அதே அக்னி திரும்பி வந்து எல்லாத்தையும் பண்ணியான்னு வரும். இதெல்லாம் இருக்கா சுவாமி ஷட்டப்த பூர்த்தியில்? நாங்கள் இந்த வம்புக்கே போல பண்ணிக்கவே இல்லைன்னு விடுவோம். ஏன்னா கல்யாணத்தும் போது உறுதிமொழி கொடுத்துட்டு 60 வயசு வரைக்கும் நேரம் கொடுக்குறார் அக்னி. 60வது வயசு வந்தோடனே பண்ணியான்னு திரும்ப கேட்பறோம் இல்லையோ. அந்த பெண்ணுக்கு கொஞ்சம் சம்ஸ்கிருதம் தெரியும். வாத்தியார் மந்திரம் சொன்னார், மூர்தானம் பத்யுராரோக பிரஜயாஜ விராட் பவ. இதோ கணவனுடைய தலை மேலே ஏறி உட்காருங்கிறது மந்திரம். மூர்தானம் பத்யுராரோக, பதி கணவன், பத்யு கணவனுடைய, மூர்தானம் தலை மேலே, ஆரோக ஏறு. இதை சொன்ன உடனே இந்த கல்யாணத்தில் உட்காண்டிருந்த பெண்ணு மெதுவாக எழுந்திருந்தா. வாத்தியாருக்கு புரியல. நான் எழுந்துருன்னு சொல்லவே இல்லையே பெண்ணே, உட்காருன்னா. நீ சொல்லலையா மந்திரம் சொன்னீரே இப்போ மூர்தானம் பத்யுராரோக. ஓஹோ,
இப்படியே ஏறி போய் மேலே உட்காருலாம் நான் சொல்லவே இல்லை உங்ககிட்ட, நீ இங்கேயே இரு, உன் குணத்தால் தலை மேலே ஏறுன்னு சொன்னேன்னு அப்புறம் அவர் விளக்கம் கொடுத்தார். அதைத்தான் இப்போ பெருமாள் சொன்னார், சத்ரீஹா சத்பதிமியத்தானால் அடியால வாக்கால் இல்லை, குணத்தால் ஜெயித்து தங்களுக்கு வசப்படுத்தி வச்சிருக்கணும். அப்படித்தானே பக்தர்கள் பகவானை தங்க குணத்தாலும் பக்தியாலேயுமே ஜெயித்து வச்சிருக்கார். அவர் போனவர் அடிபட்ட வந்த போல திரும்ப வந்தவர் மறுபடியும் அம்பரீஷனிடத்தே தவறாகிவிட்டது மன்னித்து விடுன்னு பிரார்த்திக்க, நாறு நீச்சன், நீர் எப்பேற்பட்ட ரிஷி, அதனால் அதோ அந்த சக்கராயுதத்தினிடத்திலேயே பிரார்த்திப்போம். ஏன்னா அதுதானே துரத்தின்னு இருக்கு. இவர் ஒரு இடமா ஓட ஓட சக்கரத்தாழ்வார் துரத்தின்னு இருக்கார். பிரார்த்திக்க அதுதான் இந்த ஸ்லோகம். நமஹா சுனாப அகில தர்ம சேதவே ஹதர்மசீலாசுர தூமகேதவே திரைலோக்கிய கோபாய விசுத்த வர்ச்சசே மனோஜவாய அத்புத கர்மணே கிருணே ஸ்வதே சுதர்சன நமஸ்துப்யம் சஹசிரார அச்சுத பிரிய சர்வாஸ்திர காத்தின் விப்ராய ஸ்வஸ்தி பூயா இடஸ்பதே. எல்லா ஆயுதங்களுக்கும் தலைவரான சக்கரத்தாழ்வாரே, ஸ்புரத் சஹசிரார சிகாதி தீவிரம் சுதர்சனம் பாஸ்கர கோடி துல்லியம் சுரத்விஷாம் பிராணவிநாசி விஷ்ணோஹோ சக்கரம் சதாகம் சரணம் பிரபத்தியே. அந்த சக்கரத்தாழ்வாரை பற்ற அவரும் கோபம் அடங்கித்து துர்வாசர் ஒரு உண்மை புரிஞ்சு போச்சுன்னு ஒத்துக்கிறார். அஹோ அனந்ததாசானாம் மகத்துவம் திருஷ்டமத்தியமே. பெருமானுடைய தாசர்களுடைய பெருமை என்னன்னு இன்னைக்கு நான் பார்த்துட்டேன். இனிமே தப்பித்தவரை அவள்கிட்ட தப்பு பண்ண மாட்டேன். போரும் ஒரு தரம் போட்டு சூடுப்போ பெருமாள்கிட்ட பண்ணால் கூட தப்பிச்சு வந்துடலாம் போல் இருக்கு. பாகவத நடத்தில் அபச்சாரப்பட்டா இவ்வளவா? அதே குலத்தில் மேலே சரித்திரம் சொல்கிறார். மனுவுக்கு இக்ஷ்வாகு விகுக்ஷி ககுத்ஸ்த மகாராஜன் யுவனாஸ்வன் பிறந்தான். யுவனாஸ்வனிடத்தில் மாந்தாதா பிறந்தான். அந்த குழந்தைக்கு யார் பால் கொடுக்கறதுன்னு தெரியல. இந்திரன் தன் கட்டவரல்லேருந்து பாலை கொடுத்து மான் தாஸ்யதி என்னிடத்திலேருந்து பாலக்குடின்னு சொல்ல மாந்தாதாங்கிற பேர் அவனுக்கு ஏற்பட்டது. இன்னும் சரித்திரம் பார்ப்போம். மாந்தாதாவிடத்தில் அடுத்து யுவனாஸ்வன் அம்பரீஷன், யுவனாஸ்வர் புருகுத்சன், மாந்தாதாவிட்ட புருகுத்சன் பிறந்து அவர்கிட்ட திரிசங்கு பிறந்து அதுக்கப்புறம் ரோஹிதன் பிறந்தான். ரோஹிதனிடத்துல பாகுகன் பிறக்கிறார். பாகுகனிடத்துல சகரங்கிற மன்னவன் பிறந்தார். சகர மன்னவனுக்கு 2 தர்மபத்னிகள், ஒத்திக்கு ஒரே ஒரு பிள்ளை, இன்னொத்திக்கு 60,000 பிள்ளைகள். இந்த 2 பேரை பற்றின சரித்திரம் அடுத்து சொல்ல போறார். சகர சக்கரவர்த்தியாசீத் சாகரோ யத்சுதை கிருதா அனந்தர் வாசசா காஷ்சித் பகிர்வாசசோபரான் சோஸ்வமேதைரயஜத சர்வவேத சுராத்மகம். மேலே பிராகுதீச்சியாம் திசிஹயம் தத்ருஷு கபிலாந்தகே. ஒரு மனைவியினிடத்தில் ஒரு பிள்ளை அசமஞ்சஸ்ன்னு அவனுக்கு பேர். அதை தவிர சகரனுக்கு 60,000 மகன்கள். சகர சக்கரவர்த்தி அஸ்வமேத யாகம் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தார். குதிரையை ஓட்டி விடுவா, அது தேசமெங்கும் போகும், யாரும் அதை தடுக்கக்கூடாது, தடுக்கிறவர்களோட போரிட்டு ஜெயிச்சுன்னு வரணும், இதுதான் வழக்கம். அந்த குதிரை போச்சு காணும். குதிரை எங்கே போச்சு தெரிஞ்சுன்னு வாங்குவோன்னு 60,000 பேர் அனுப்பிச்சார். அவர்கள் சென்றனர். பாதாளத்தளவுக்கு வெட்டிண்டு போனான். அங்கங்கே எங்கே வெட்டினாலோ தண்ணீர் வந்து சூழ்ந்தது. அது சின்ன சின்ன சாகரமாச்சு. சகர மன்னவனுடைய புத்திரர்கள் வெட்டி தண்ணீர் சூழ்ந்தபடியால் சாகரம் சொல்கிறமே, சமுத்திரம் சாகரம்னு சொல்லலையா? அதனால தான் அந்த பேர் அதுக்கு வந்தது. பாத்தாள லோகத்தளவுக்கு பார்த்தா அங்கே கபில முனிவர் உட்காண்டிருக்கார். ஏற்கனவே பார்த்துட்டோம் கபிலாச்சாரியரை, தேவகூதிக்கு உபதேசித்தார்னு 2ஆம் நாளே பார்த்தோம் இல்லையோ. அந்த கபிலர் கீழே உட்காண்டிருக்கார், பக்கத்தில் குதிரை நின்றுருக்கு. இதை பார்த்த உடனே 60,000 பேரும் பைத்தியகாரத்தனமாக ஒரு முடிவுக்கு வந்தார். இவர் தான் குதிரையை திருடி வச்சுருக்கார். அவர் தான் அத்தியாத்மத்துக்காக பரமாத்மாவை நாடி அவர் தபஸ் பண்ணிட்டுருக்கார். குதிரை தாம்பை அவர் பக்கத்தில் நின்றுருக்கு. அதை புரிந்து கொள்ளாமல் இவர் தான் கொண்டுட்டான்னு கத்தியை தூக்கின்னு வந்தார். அவர் கண்ணை திறந்து பார்த்து மொத்த பேரையும் சுட்டெரித்து 60,000 பேர் சாம்பலாக கீழே சரிஞ்சுட்டார். என்ன நடந்ததுன்னே தெரியல. இப்போ குதிரையும் வரல, தேடின்னு போன 60,000 பேரும் வரல, என்ன நடந்ததுன்னு தெரியல. ராஜா தான் அடுத்த பிள்ளை அசமஞ்சஸ் அனுப்பிச்சு வைக்கிறான். யஹா அசமஞ்சச இத்யுக்தா ச கேசின்யா நிருபாத்மஜா தஸ்ய புத்திரா அம்சுமான் நாம பிதாமகிதே ரதா. அசமஞ்சசனுடைய பிள்ளை அம்சுமான். அவன் போய் தேடி பார்த்தான், ஒன்றும் கிடைக்கவில்லை. அவனுடைய பிள்ளை அடுத்து அம்சுமானுடைய பிள்ளை திலீபன். அம்சுமான் போய் தேடி பார்க்குறான், இன்னார்னு தெரிஞ்சுனுட்டான். ஓஹோ இதுதான் தப்பாக போச்சுன்னு பிரார்த்திக்கிறான் கபிலரிடத்தே. கபிலர் சொன்னார், தாராளமாக கூட்டின்னு போ, ஆனால் இந்த 60,000 பேருக்கு விமோசனம் கிடைக்காது, குதிரை இழுத்துன்னு போ. இவர்களுக்கு விமோசனம் ஏற்படணும்னால் திரிவிக்கிரமனுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் ஆகாசத்திலேருந்து விழுந்துருக்கு, அதை பூமிக்கு கொண்டு வரணும். கொண்டு வந்து அந்த ஜலத்தால் நினைச்சாதான் இந்த சாம்பலுக்கு சாப விமோசனம். இது அவர் சொல்லிட்டார்.
யார் கீழே கொண்டுறதுன்னு ஆரம்பிக்கிறாப்போ. அம்சுமானுடைய மகன் திலீபன் ரொம்ப வருஷம் பிரயத்தனம் பண்ணா நடக்கலை. அம்சுமாம் ச தபஸ்தேபே கங்கா நயன காமியா காலம் மகாந்தம் நாசக்னோது ததக்காலேன சம்ஸ்திதா திலீப தத்சுதா தத்சுதா தத்வதசக்தா காலமேயிவான் பகீரதஸ்தஸ்ய புத்திரா தேபே சுமஹத்தபா. அந்த திலீபனுக்கு பிள்ளை பகீரதன். அவன் ஹரித்வாரங்கிற இடம், இன்னைக்கு சொல்கிறேன் கங்கை கரையில் ஹரித்வார் ரிஷிகேஷ் சொல்கிறமே, ஹரித்வாரத்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு நீண்ட தபஸ் பண்ணான். ஆண்டு ஓடுறது கோரமான தபஸ். ஆகாசத்திலே இருந்து திருவிக்கிரம ஸ்ரீபா தீர்த்தம் கங்கா திருஸ்ரோதா திருபதகா தேவசுதான்னு பேர். ஆகாசத்தில் 3 பக்கத்தில் கோடுகிற கங்கை. அவளைத்தான் இவன் பிரார்த்திக்கிறான். சரி, நான் கீழே வரேன், ஆனால் நான் வந்த வேகத்தை தாங்கிறதுக்கு பூமியில் ஆள் இருக்கா? நிம்னகானாம் யதா கங்கான்னு சொல்லுவர். மேலிருந்து கீழே தாழ விட்டுண்டத்துக்கு கங்கை தான் ரொம்ப வசதியான். காம் புவம் கதா இது கங்கா. காம்னா பூமி, காம் புவம் பூமியை நோக்கி, கதா வந்தவள், காம் புவம் கதா இது கங்கா. அப்போ ஆகாசத்திலேருந்து நான் வரேன், யார் என்னை தாங்குவான்னு சொல்ல மீண்டும் பரமசிவனாரை குறித்து ஸ்தோத்திரம் செய்தான். கவலைப்படாதே, வர சொல்லு, நான் தாங்குறேன்னார். அவள் கீழே வந்த வேகத்தில் ஒரே ஆர்ப்பாட்டம். வந்த வேகம். ஒரு ஸ்திரீக்கு இத்தனை அகங்காரம் கூடாது. அது என்ன அவ்வளவு? தன்னுடைய நீண்ட சடமுடியை இழுத்து முடிஞ்சார். மொத்த கங்கையின் தன் சடமுடியில் வாங்கி கொண்டார். நலந்திகை சடையான் முடிக்கொன்ற மலரும் நான்முகன் பாதத்துழாயும் கலந்திழிபுகனால் புகர்படு கங்கை கண்டமென்னும் கடிநகரே என்று பெரியாழ்வார் 10 பாசுரங்கள் கண்டமென்னும் கடிநகர்னு தேவப்பிரயாகைக்கு பாடுறார். புருஷோத்தமன் பெருமானங்க எழுதிருக்கார். மரியாதா புருஷோத்தம் ராம். முதல்ல ஹரித்வார், அடுத்தது ரிஷிகேஷ். மேலே போனேன்னா இதுதான் தேவப்பிரயாக், நந்திர பிரயாக், ருத்ர பிரயாக், கர்ண பிரயாக், விஷ்ணு பிரயாக், கேசவ பிரயாக். எத்தனை பிரயாக மேலே போனால் பத்ரிகாசிரமத்தில் அலகநந்தா ஓடி வருகிறாள். ரொம்ப ஆச்சரியமான ஸ்தலங்கள்னு வச்சுக்கோ. அந்த இடத்துல இருக்கிற தேவப்பிரயாகிக்கு தான் பெரியாழ்வார் பாடுறார். இப்படி பாகீரதி நதி வருது, இப்படி அலகநந்தா நதி வருது. பாகீரதினா பகீரதனாலே அழைத்து கொண்டு வரப்பட்டபடியால் பாகீரதி அப்படின்னு அவருக்கு பேர் வந்தது. தொத்பாதாப்ஜே பிரஜாஜா சுரசரித் அபவத் பிராக் சதுர்தா ததஸ்தாசு ஏகாந்தத்தே துருவசாத் திருபவனம் அபுனா த்ரீன்பதோ பாவயந்தி என்று கூறத்தாழ்வான் பாடினார். ஆகாசத்திலேருந்து வந்த வேகத்தில் இதை முடிச்சு உள்ள வச்சுட்டார். இப்போ பகீரதனுக்கு தோணித்து, பகீரத பிரயத்தனம் பண்ணி மேலேருந்து கீழே கொண்டேன், கடைசியில் இவ சடமுடிக்குள்ள சிக்கினுட்டாளே, இவருக்கு தீர்த்தம் வேணுமோ இல்லையோ. மறுபடியும் கீழே வந்து நமஸ்கரித்தார். பரமசிவனாரே, உம்மை குறித்து தபஸ் பண்ணுறேன் விடும், இது 2வது தபஸ். சரின்னு அவர் ஒரே ஒரு சடையை மட்டும் எடுத்து அப்படி கீழே அடித்தார். அதனுடைய ஒரு ஸ்ரோதஸு கீழே விழுந்தது. அப்போ கங்கை சொல்கிறார், உம்மை தேரை எடுத்துக்கோ பகீரதா, எத்தனை வேகமாக போறீரோ அந்த வேகத்தில் நான் பின்னாடி வருவேன், உம்மை தேர் போகிற பாதையில் நான் வருவேன்னால். அதி வேகமாக தேர் ஓட ஆரம்பித்தது. பின்னாடி கங்கை தொடர்ந்து வந்தார். ஜன்னூர் ஒரு மகரிஷி, அந்த மகர்ஷியினுடைய ஆசிரமம் குறுக்க இருந்தது. அதை பார்க்காமல் அடித்து கொண்டு போக மகரிஷிக்கு கோபம் வந்து கையை வைத்தார். மொத்த தண்ணீரையும் குடித்து வயத்தில் அடக்கிட்டார். எதுவுமே வெளியில் போகலை. இப்போ இவன் போயிட்டான், தாண்டி போயாச்சு தேர். பின்னாடி சத்தமே இல்லை. வண்டியை ஓட்டின்னு போக பாருங்க, பின்னாடி உட்காந்து வச்சுப்பா, தர்மபத்தினி பின்னாடி உட்காந்துப்போ. அவள் ஏறி உட்காந்தாளா இருக்காளான்னு பார்த்துட்டு வண்டியை மிதிக்கணும். இவர் போன வேகத்தில் பேச்சு கொடுத்துருந்து 6 மைல் போட்டு பேச்சுக்கு பதில் வரலையேன்னு திரும்பி பார்த்தா ஆள் இருக்கணுமே, இருந்திருந்தால் சரின்னு பேச்சுக்கு பதில் வரும். அதை போல் என்ன எடுத்து இவர் வேகமாக முன்னாடி போயிட்டார். பின்னாடி கங்கையை காணோம். அதுக்கப்புறம் திரும்பி வந்து பார்த்தா ஜன்னு மகர்ஷி குடிச்சுட்டார். மறுபடியும் தபஸு. முதல்ல ஆகாசத்துலேருந்து கீழே பண்ணுற தபஸு, பரமசிவனார் ஜடமுடிய தரக்க தபஸு, மீண்டும் ஜன்னு மகர்ஷியின் இடத்துல தபஸு. அந்த ஜன்னு சரி போனால் அப்புறம் லோகக்ஷேமத்துக்காக விடுகிறேன் அப்படின்னு தண்ணீரை வெளியில் விட ஜான்ஹவின்னு பேர் வந்தது. ஜன்னு மகர்ஷியின் இடத்துல உள்ள போயிட்டு வந்தாலும் இல்லையோ, அவளுடைய புத்திரி ஆயிட்டாவோ, அதனால ஜான்ஹவின்னு பேர். கங்கா, பாகீரதி, ஜான்ஹவி இதெல்லாம் அவளுக்கு இருக்கிற பேர். விஷ்ணுபதி என விஷ்ணுனுடைய ஸ்ரீபாத தீர்த்தமாச்சே. கங்கை கங்கை என்ற வாசகத்தாலே கடுவினை களைந்தடுகிற்கும்னு பெரியாழ்வாருடைய பாசம். அதுக்கப்புறம் பாத்தாளத்துக்கு கூட்டின்னு போய் 60,000 பேர் எரிஞ்சு சாம்பலா இருந்தது பேரில் கங்கா தண்ணீர் பட்டு அவர்களுக்கு சாப விமோசனம் ஏற்பட்டதுன்னு சரித்திரம். இது கங்கை கீழே வந்தது. இது இத்தனையும் பண்ணி கொடுத்தது யாரு? பகீரதன். நம்ம ஒரு பிரயத்தனம் ரொம்ப விடாமுயற்சி பண்ணுறோம்னாலே பகீரத பிரயத்தனமாக இருக்கும் போல் இருக்கேன்னுவா. என்ன அவர் அவ்வளவு பாடுபட்டு நமக்காக கங்கையை கொண்டு கொடுத்தா, இன்றைக்கி நாம் அந்த கங்கையை எவ்வளோ ஒழுங்காக பார்த்துக்கிறோம். இது இவ்வளவு பாடுபட்டு ஒருத்தர் கீழே கொண்டு கொடுத்துட்டார். நாம் அதை ஒழுங்காக வச்சுக்க வேண்டாமான்னார். நல்ல வேலை, இந்த தடவை நாங்கள் வாரணாசி ஹரித்வாரெலாம் போயிருந்தோம். படித்துறையெல்லாம் அவ்வளோ நன்னா இருக்குது. கங்கை அவ்வளவு சுத்தமாக இருக்குது. குளிச்சுட்டே இருக்கலாம் போல் இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது.
ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போகிறச்சா இப்படி இருக்கவே இல்லை. எங்கே பார்த்தாலும் அழுக்காக இருக்கும், இறங்கவே முடியாது, படித்துறையே இருக்காது, விழுந்துருவோன்னு பயமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் ஒரே சமயம் தீர்த்தம் ஆடலாம். அதை போல் இந்த பக்கம் படித்துறை வாரணாசிக்கு போனேன்னா, காசிக்கு போனால் தச அஸ்வமேத காட்டுன்னு இருக்குது. மணிகர்ணிகா காட், ஹரிச்சந்திரா காட், தச அஸ்வமேத காட் எல்லாம் என்ன துல்லியமாக இருக்குது தெரியுமோ. ஒரு படகாட்டம் போயிட்டு வருது. அது அந்தந்த நிமிஷம் கங்கையை சுத்தம் பண்ணிகிட்டே இருக்குது. ஏன்னா காசியிலே பிணம் எரிஞ்சுட்டே இருக்குச்சே, கங்கையில் இழுத்து விட்ருவா. அதுக்கு தானே வர்றது. பிணத்துக்கே அங்கே புஷ்பத்துக்கு வாசனை கிடையாது, பிணத்துக்கு தீட்டு கிடையாது. இதுதான் வாரணாசிக்கே இருக்கிற பெருமை. பெரிய சிவக்ஷேத்திரம் இல்லையா? அப்போ அது எரிஞ்சுட்டே இருக்கும். கரையில் தச அஸ்வமேத காட்டிலே அப்படி மலையாட்டம் விறகு கட்டை அடுக்கி வச்சுருப்பா. ஒரு 4 விறகு போட்டு இறக்கின்றே இருப்பா. அப்போ அது எரிஞ்சு பாதி இறஞ்சின்னு இருக்கிறதுக்குள்ள அடுத்த சரீரம் வந்துடும். அந்த இடத்துல நிறைய பேருக்கு இதுக்காக இழுத்து விட்ருவா. இழுத்து விட்டால் போயிட்டு இருக்கும். குளிக்கிற பசங்கள்லாம் பக்கத்துலேயே குதித்து ஓடிட்டே இருக்கும். பக்கத்துலேயே ஒரு பிணம் எரிஞ்சு பாதி எரிஞ்சபடி போயிட்டே இருக்கும். அப்போ ஒன்றும் இல்லையானா ஒன்றும் இல்லை. அதுதான் உண்மை வாழ்க்கை எதுங்கிறவா. இப்படித்தான் எரிஞ்சு ஒன்றுமில்லாத போகிறேங்கிறது தான் வாழ்க்கையினுடைய உண்மை. அதை தெரிஞ்சுக்காமல் எங்கேயோ உட்காந்து மாடி வீடை கட்டிண்டு இருக்குன்னு சொல்லிட்டோம்னால் கடைசியில் இவ்வளோதான் நடக்க போகிறது. இது உனக்கும் இல்லை எனக்கும் இல்லை. இதோ உயிர் இருக்குது, பக்கத்தில் நீச்சல் அடிக்கிறேன், இல்லை எரிஞ்சுட்டு இருக்கேன், இவ்வளோதானே. பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம். பிருத்திவிலேருந்து சரீரம், ஓடிட்டு இருக்கிறது ஜலத்திலே, எரிஞ்சுட்டு இருக்கிறது நெருப்பிலே, ஓட வைக்கிறது காற்று, அவ்வளவே. இதற்குள்ள பஞ்சபூதங்களுக்குள்ளாம் சரீரம் அங்கே போனேன்னா உடனே தெரிஞ்சுடுவேன். அதான் தசாஸ்வமேத காட்டுன்னு சொல்கிறான். 64 கட்டம் இருக்குங்க. கார்த்தால 4 மணிக்கு தீர்த்தமாட ஆரம்பிச்சிருந்தால் ஒரு சுத்து மத்தியானம் 3 மணிக்கு ஆகும். எப்போவோ அடிய 4 வயசாக இருந்துச்சு. அடியன் தாப்பனாரோட அங்கே போகிறச்சே விறுவிறுன்னு இறங்குவா. ஒவ்வொரு கட்டமாக இறங்கணும். அப்போல்லாம் இவ்வளோ படிக்கட்டுலாம் போக முடியாது. படகுல ஏறின்னு அங்கங்கேயே இறக்கி விடுவா. ஒவ்வொன்றிலையும் ஒரு முழுக்கு போடணும், ஒரு மந்திரத்தை சொல்லணும், தீர்த்தமாடணும், ஒரு ஜலாஞ்சலி கொடுக்கணும், திரும்ப ஏறி வரணும். மத்தியானம் 3 மணி ஆகிடும். ஆனால் எப்படி தெரியுமா இருக்கும்? இது புறப்பட்டு போன பித்திருக்களுக்காக இவர் குளிச்சு முடிச்சு 3 மணிக்கா, இல்லை இவருக்கே ஒருவேளை பண்ண வேண்டி வந்துட போகிறதா அப்படிங்கிற அளவுக்கு ஆகிடும்.